ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி. ஸோ நேற்று நம்ம நேற்று வகுப்பில் நம்ம சில பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், சைத்தன்ய அப்படியே மிக நெருக்கமான சகாக்கள் முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஸ்ரீதர் பண்டிட், அப்புறம் வேற யாரை பற்றி பார்த்தோம், அத்வைதாச்சாரியா, நித்யானந்த பிரபு, இவங்களெல்லாம் எப்படி பகவானுக்கு கூட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. அப்புறம் சம் ஆஃப் த பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் நிமாய் பண்டிதருடைய சில லீலைகளை பற்றி பார்த்தோம். நம்ம இன்னும் மகாபுடைய குழந்தை பருவ லீலை பார்க்கவே இல்லை. சைத்தன்ய மகாபுரு குழந்தையில் என்ன லீலை பண்ணாங்க, ரொம்ப அழகான லீலைகள். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜுனா. யார் ஒருத்தர் என்னுடைய பிறப்பு செயல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணருடைய பகவானுடைய சைத்தன்ய மகாபுடைய பிறப்பு செயல்கள்லாம் திவ்யமானது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதகன்னா ஆசிட்டிஸ் உள்ளவாறு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்ட உடனே புனர்ஜன்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாமேதி, அவர் என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. அதனால எப்படி பகவான் கிருஷ்ணர் யமுனா நதிக்கரையில் தோன்றி லீலைகள் பண்ணாரோ, யமுனா நதிக்கரையில் தான் எல்லா லீலைகளும் நடந்தது. கோபிகளோடு நடனம் ஆடியது, கன்றுகளோடு பசுக்களோடு எல்லாமே யமுனா நதிக்கரையில். அப்போது கங்கா தேவிக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையே, பகவான் போய் யமுனை நதியில் எல்லாம் லீலையும் பண்ணிட்டாங்க, நான் ஒரு துர்பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் பண்ணாங்க. பகவானுடைய லீலையில் நான் பங்கெடுத்துக்க முடியலன்னு. அப்போது பகவான் சொன்னார், நீ வருத்தப்படாத, நான் கலியுகத்தில் நவதீப் தாமத்தில் அவதரிப்பேன், அப்போ என்னோடய லீலைகள் பூரா கங்கை கரையில் இருக்குன்னு சொன்னார். கங்கை கரையில் நான் லீலைகள் செய்வேன், கங்கை கரையில் தான் தோன்றுவேன், கங்கை கரையிலேயே தோன்றி அங்கேயே லீலைகள் செய்வேன். ஆனால் கங்கா ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஆனால் கங்கா எப்படின்னா, அந்த பகீரத ராஜாவுடைய முன்னோர்கள் சபிக்கப்படுவாங்க கபில மகரிஷினால். சாகர மகாராஜாவுடைய பசங்க, சாகர மகாராஜாவுக்கு 60,000 பசங்க இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் சாகர மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த குதிரையை அனுப்புவாங்க. அந்த குதிரையை யார் பிடிச்சு நிறுத்துறாங்களோ அவங்க ராஜாவோட சண்டை போடணும். அவங்க ராஜாவுடைய ஆளுமைக்கு கீழே இல்லை அப்படின்னு சண்டை போட தயாராக இருக்காங்க, யுத்தம் பண்ண தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பேரரசர் கீழே நிறைய அரசர்கள்லாம் இருப்பாங்க, குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள்லாம். அப்போ அந்த குதிரையை யாருமே நிறுத்தலைன்னு சொன்னால் எல்லாருமே அந்த பேரரசர், அந்த எம்பரர் கீழே இருக்கிறதா ஒத்துண்டாங்கன்னு அர்த்தம். யாராவது பிடிச்சி நிறுத்தினா சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த குதிரை பின்னாடியே இந்த 60,000 பசங்க வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா குதிரை பாஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அப்புறம் அந்த குதிரையை தேடிண்டே வரும்போது கபில மகரிஷியோட ஆசிரமத்தில் அவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். இவங்க இவர் தான் குதிரையை ஒழிச்சு வச்சிருக்காரு, திருடிட்டாருன்னு சொல்லி அவரை தபத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் அவர் கண்ணை திறந்து பார்த்தோன்னே இங்கே எரிஞ்சு பஸ்வம் ஆகிடுவாங்க, அவருக்கு அபராதம் பண்ணனால. இப்போ இந்த 60,000 பசங்களும் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய ஆன்மா பகவான்கிட்ட போகணும், இந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கங்கை தான் இந்த பூமிக்கு வரணும். அப்போ கங்கை பூமிக்கு வரணும்னு சொன்னால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சாகர மகாராஜோடைய வம்சாவளிகளில் அம்சுமான், திலீபன், இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் பகீரதன் தான் கடுமையாக தவம் செஞ்சார். அதனால தான் ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் இது என்ன பெரிய பகீரத பிராயத்தம்னு சொல்லுவாங்க. பகீரத பிராயத்தம்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர் மழை, குளிர், வெயில்லாம் பொறுத்துட்டு ஒரு காலில் நின்று தவம் பண்ணார் கங்கா பூமிக்கு வரணும்னு சொல்லி. தென் கங்கா பூமிக்கு வர ஒத்துன்றாங்க. ஆனால் நான் வந்த வேகத்துக்கு பூமியை அடிச்சுன்னு போயிடுவேன், இவ்வளோ வேகமாக வந்தால் பூமி அடிச்சுன்னு போயிடுவேன், நீங்கள் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், அவர் என் தலையில் தாங்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஃபோர்ஸ் குறையும். அப்போ பகவானுடைய இந்த கட்டளை ஏற்றுண்டு பகீரத ராஜா சிவபெருமான் குறித்து தவம் பண்ணார். அப்போ சிவபெருமான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கங்கா தீர்த்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வருது. கங்கை தீர்த்தம்
பகவானுடைய தாமரை திருப்பாதத்துன்னு வரனால அது சரணாமிர்தம். யார் தான் அதை தலையில் வச்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க. சிவபெருமானுடைய தலையில் ஒரு பிறை சந்திரன் இருக்கும். அதனால சிவபெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர். சந்திரனுக்கு ஒரு தடவை சாபம் கிடைக்கும் போது அவர் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்திச்சதுனால அதனால அவருக்கு சந்திரனை தன் தலையில தாங்கிக்கிறார். அப்போ சிவபெருமானுடைய தலையில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமை, கங்கையை தன் சிரசுல தாங்கினதுனால சிவபெருமானுக்கு பெருமை. இல்லையா? சிவபெருமானுடைய தலையில சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமை, கங்கையை தன் சிரசுல தாங்கின்றதுனால சிவபெருமானுக்கு பெருமை. கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஹர ஹர போலே நம சிவாய். கங்காதரன், கங்கையை தன் சிரசுல தாங்கின்றதுனால அவர் கங்காதரன். அந்த வேகமா வந்த கங்கையை பிடிச்சி அப்படி ஜடையில கட்டிடுவார். கட்டின உடனே அப்புறம் பகீரன் சொன்னார், எனக்கு தண்ணி வேணுமேனா அப்படி ஒரே முடி எடுத்து விட்டார். அந்த ஒரு முடி எடுத்து விட்டோடனே அந்த கங்கை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க கங்கோத்திரியில் ஒரு யானையை போட்டால் பந்து மாதிரி அடிச்சுன்னு போயிடும். அப்போ நம்மள என்ன சொல்றது, அங்கே இறங்கவே முடியாது. கரையில் நின்று தான் பக்கெட்டில் தான் குளிக்கணும். அவ்வளோ ஃபோர்ஸாக போவாங்க. அழகானந்தா, கங்கைக்கு நிறைய பேர் இருக்கு. அழகானந்தா, பாகீரதி, கங்கா, ஜானவி. ஜானவி ஜானவி என் பேர் வந்தது, இந்த கங்கா இருக்காங்க இல்லையா, ரொம்ப வேகமாக வராங்க. அப்படி ஆக்ரோஷமாக அடிச்சு எல்லாம் அப்படி பாறை எல்லாம் பொடி பொடியாக உருண்டு வரும். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உருண்டு உருண்டியாக இருக்கும். அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடும். அந்த மாதிரி கங்கா வேகமாக வந்து பெங்காலில் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்கே தானே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண போகிறாரு. நவதீப்பில் வந்தோடனே அவங்களுடைய ஆக்ரோஷம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா பகீரதன் முன்னாடி போவார், ரதம் எடுத்துன்னு போவார், பின்னாடி கங்கை வந்துட்டே இருப்பாங்க. இந்த இதில் வந்தோடனே நவதீப்பில் வந்தோடனே கங்கைக்கு ரொம்ப உற்சாகமாயிடும். இங்கே தான் மகாபிரபு அவதரிக்கிறதா சொன்னார். அந்த உற்சாகத்தில் இன்னும் வேகமாக வந்து அங்கே ஜானவமுனியோட ஆசிரமம் இருக்கும். ஜானவமுனி அந்த இடம் இப்போ பரிக்கிரமம் போனால் கூட்டின்னு போவாங்க. ஜானவமுனி ஆசிரமத்தில் அவர் ஆஜமன் கப்பலாக இருந்தது. பஞ்சபாத் உதனி இருக்குல்ல, ஆஜமன் கப்பல். ஜானவமுனி ஆசிரமம் வந்து பரிக்கிரமா பண்ணும்போது போவோம். நவதீப் பரிக்கிரமா பண்ணும்போது வரும். ஜானுதீப்ல இருக்கு, ஜானுதீப். அப்புறம் என்னாச்சு, அப்படி வந்த ஃபோர்ஸில் அந்த ஆஜமன் கப்பலை அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஜானமுனி தவம் பண்ணிருக்காரு, கோவம் வந்துருச்சு. கங்கைக்கு இவ்வளோ ஆக்ரோஷமானு அப்படியே எடுத்து குடிச்சிடுவார் கங்கையை. நம்மெல்லாம் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், 1 லிட்டர் குடிக்கலாம், 1.5 லிட்டர் குடிக்கலாம். ஒரு கங்கை அங்கே வர ஃபோர்ஸில் கங்கையை ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. அப்புறம் பகீரதன் பார்த்தா பின்னாடி கங்கா வர சத்தமே கேட்கல. கங்காவோட சவுண்ட் அங்கே ரொம்ப அழகாக கேட்கும். நீங்கள் கங்கை கரையில் போனால் அப்படியே கங்கையோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே அது சங்கீதம் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் கங்கையோட சத்தமே கேட்கல. பகீரதன் திரும்பி பார்த்தா கங்கையை காணும். அஜிஜோ என்னடா வம்பா போச்சு அப்படின்னு திரும்ப போனால் ஜானமுனி உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் போய் ரெக்வஸ்ட் பண்ணார், முனிவரே நான் வந்து எங்களோட முன்னோர்களுக்கு மோசம் கொடுக்குறதுக்காக கங்கையை கூட்டின்னு போகிறேன், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு. நான் தான் கங்கையை குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுண்ணா, நீங்கள் மனசை வச்சா நடக்கும்னு. அப்புறம் தன் காதுலேருந்து எடுத்து விட்டார் கங்கை. அதனால் ஜானவமுனிக்கு முதல் வரை அவங்ககிட்ட இருந்து வந்ததுனால ஜானவின்னு பேர் கங்கைக்கு. அதனால் கங்கைக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபிரபு எல்லாம் லீலையும் கங்கை கரையில் தான் பண்ண போகிறார். அப்போது உபேந்திர மிஸ்ரான்னு ஒரு பிராமணர் இருந்தார். இந்த உபேந்திர மிஸ்ராவுக்கு 7 பசங்க, பேரெல்லாம் மறந்து போச்சு. அதில் ஒருத்தர் தான் ஜெகநாத் மிஸ்ரா. உபேந்திர மிஸ்ராவுடைய 7 பசங்க இருக்கு. ஜெகநாதா, ஜெகநாதா, பத்மநாபா, சுரேஸ்வரா, ஜனார்தனா, திலோக்கியநாதா, அது மாதிரி 7 பேர். அதில் ஒருத்தர் ஜெகநாத் மிஸ்ரா. இவங்க வந்து ஈஸ்ட் பெங்காலில் ஸ்ரீஹட்டாங்கிற இடத்துல இருந்தாங்க. உபேந்திர மிஸ்ரா அவங்க ஃபேமிலியோட இந்த பசங்களோட 7 பசங்க இவங்களோட ஸ்ரீஹட்டாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணார், நவதீப்பு ஷிஃப்ட் ஆகிறார். ஈஸ்ட் பெங்கால்லேருந்து கிழக்கு வங்காளத்துலேருந்து மேற்கு வங்காளத்துக்கு வர்றார். அன்னைக்கு வந்து ஈஸ்ட் பெங்கால், இன்னைக்கு பங்களாதேஷ்.
அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நவதீப் வந்துட்டாங்க. ஜெகநாதரும் சச்சி மாதவ் அங்கே தங்கியிருக்காங்க. 8 பொன் குழந்தைகள் பிறந்து 8 பெண் குழந்தைகள் இறந்து போயிடுது. 9வது பிறந்த குழந்தை தான் இந்த விஸ்வரூபா, பேசியிருந்தில விஸ்வரூபா பல்ராம். 10வது குழந்தை அம்மாவோட வயிற்றிலே இருக்குது. 13 மாதம் ஆகி இன்னும் வெளியில் வரல. 13 மாதம் ஆயிடுச்சு. சச்சி மாதாவுக்கு ஒரே கவலை, என்னடா 13 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை வெளியில் வரவே இல்லையேன்னு. அப்போ சச்சி மாதோட அப்பா வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி. அவர் வந்து ஒரு பெரிய கிரேட் அஸ்ட்ராலஜர். இந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை டெலிவரி ஆகிடும், வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஆரோஸ்கோப் செக் பண்ணுறார். இந்த குழந்தை ஒரு மகாபுருஷராக வருவார். அந்த குழந்தையோட உடம்புல 32 அடையாளம், ஒரு மகாபுருஷருக்கான 32 அடையாளங்கள் இருக்கும். இந்த குழந்தை வந்து ரொம்ப மகானா, ரொம்ப உயர்ந்த இறை தத்துவங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைய பற்றி சொல்கிறார். அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஒரு நாள் வந்து பல்குனி பூர்ணிமா, பங்குனி மாதம் வரக்கூடிய பூர்ணிமா அன்னைக்கு நிலவு அப்படியே அழகாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி சந்திர கிரகணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே சமயத்தில் 2 நிலவு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சமயத்தில் ஒரு நிலவு தான் இருக்கணும். கௌரச்சந்திரா, சைதன்ய மகாபிரபு ஆல்ரெடி அவர் பகவானுடைய முகத்தை வந்து சந்திரனோடு ஒப்பிடுவாங்க. ராமச்சந்திரா, கிருஷ்ணச்சந்திரா, கௌரச்சந்திரா. அதனால நிலவு என்ன நினச்சுன்னா, சைதன்ய மகாபிரபு வரும்போது என்னை யாராவது பார்ப்பாங்களா, அவர் அவ்வளோ அழகாக இருப்பார், அதனால் அவர் அழகுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, நான் ஒழிஞ்சிக்கிறேன்னு அந்த நிலவு என்ன பண்ணிட்டு அன்றைக்கி சந்திர கிரகணம் ஆயிடுச்சு. சந்திர கிரகணம்னா தெரியும் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூக்லிப்ஸ். ஓகே, கிரகணம்னு சொன்னால் என்னதுன்னா, அது ஒரு இன்ஆஸ்பிஷியஸ் டைம், ஒரு அமங்கலமான நேரம். அந்த அமங்கலமான நேரம் மங்களமாயிடுச்சு மகாபிரபு அப்பீர் ஆகிறதுனால. பொதுவாக இந்த யூக்லிப்ஸ் அப்படின்னா இந்த இது கிரகணம் அப்படின்னு சொன்னால், இந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லையா, பார்க்கடல் கடையும் போது மோகினி மூர்த்தி வந்தாங்க. மோகினி மூர்த்தி வர்றதுக்கு முன்னாடி தன்வந்திரி பெருமாள் வருவார். தன்வந்திரி பெருமாள் வந்தோடனே அவர் கையில் அமிர்த கலசம் எடுத்துன்னு வந்தார். இந்த அமிர்தத்தை பார்த்தோன்னே தேவர்கள் பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. இந்த தேவர்கள் கையில் அசுரர்கள் பிடிங்கிட்டாங்க தன்வந்திரி கையிலேருந்து. ஆனால் அந்த அமிர்த கலசம் வந்து கை கட்டினது வாய் கட்டல தேவர்களுக்கு. தன்வந்திரி கொண்டு வந்தார், இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு லீலையில் தேவர்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பார், பகவான் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்தார மலையை தூக்கணும், ஃபஸ்ட்டு மந்தார மலையை கடையணும்னு சொன்னார். ஃபஸ்ட்டு என்னச்சு, தேவர்கள் வந்து தன்னுடைய ஐஸ்வர்யங்களை இழந்துட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. தன் குருவுடைய சாபத்தினால தேவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா ஐஸ்வர்யம் இழந்துட்டாங்க. அப்புறம் போய் பகவான்கிட்ட சொன்னோடனே, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கடல் கடையணும், அப்போ உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும், பட் அதில் அட்ராக்ட் ஆகாதீங்க, அமிர்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அந்த அமிர்தம் பருகுனா நீங்கள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கலாம், ஆரோக்கியம் செல்வம்லாம் கிடச்சிடும். இப்போ அந்த பார்க்கடல் யார் கடையிறது? அப்போ பகவான் சொன்னார், மந்தார மலையை மத்தா வச்சுக்கோங்க, வாசிகி சர்பத்தை வந்து மலையில் சுற்றிட்டு பார்க்கடல் கடைங்கன்னு சொன்னார். இந்த முறை அசுரம் கூட சண்டை போடாதீங்க, போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு. நமக்கு காரியம் நடக்கணும்னா அவங்களோட நட்பு வச்சுக்கணும், அவங்களோட சண்டை போடக்கூடாது. அப்போ பலி மகாராஜா அசுரனுடைய தலைவராக இருக்கு, நீங்கள் பலி மகாராஜ்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, அமிர்தம் கிடைக்குமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் அவரை பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. சரி, ஓகே, அசுரர்கள் ஒத்துன்றாங்க. அசுரர்கள் ஒத்துக்கிட்ட அப்புறம் இந்த வாசுகி சர்பத்தை வந்து மந்தார மலை தூக்கிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணார், இந்த கருடனுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கான், கருடர் பெரும் சிலப்போ பக்தர்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடும். அது வந்து பகவான் என்ன பண்ணார், பக்தர்களுக்கு கர்வம் வரும்போது அவருக்கு பாடம் போட்டி அவங்கள திருத்தி ஆட்கொள்வார். கருடருக்கு ஒரு சின்ன கர்வம் என்ன வந்துருச்சுன்னா, நான் தான் எப்போவுமே பகவானோட வாகனமாக இருக்குனே, பகவான் எப்போது சுமந்துட்டு போகிறேன், ஸோ இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கல, நான் பகவான் கூட இருக்கேன், பகவான் கூப்பிட்டோடனே நான் அவரை கேரி பண்ணிட்டு போகிறேன், அவரை தூக்கின்னு போகிறேங்கிற கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு. அப்போ பகவான் என்ன பண்ணாரு, தேவர்கள்லாம் இந்த மந்தார மலையை கேட்டவுடனே, நீங்கள் பகவான் சொன்ன போய் மந்தார மலையை தூக்கி கொண்டாங்க தேவர்கள் என்ன பண்ணாங்க, போய் மந்தார மலையை அவங்களால அசைக்க கூட முடியல. அப்புறம் இந்த கருடர் என்ன பண்ணார்,
கருடர் நினைச்சிட்டாரு, நானும் போய் தேவர்கள் கூட போய் மந்தாரமலை தூக்கின்னு வந்துடுறேன். ஏன்னா பகவானே தூக்கிட்டு இருக்க, அந்த மந்தாரமலை தூக்க முடியாது. ஆனால் கருடர் யாராலும் முடியல. கருடரால் அந்த மலையை அசைக்க கூட முடியல, தேவர்களாலையும் தூக்க முடியல. பின்ன எல்லாரும் பகவான்கிட்ட வந்தாங்க. பகவான் என்ன பண்ணாரு, அவர் போய் அவரே இந்த மந்தாரமலையை தூக்கினார். இப்போ எந்த கருடரால மந்தாரமலையை அசைக்க கூட முடியலையோ, தேவர்களால் அசைக்க முடியலையோ, அதே கருடர் வந்து மந்தாரமலையும் தன் முதுகுல தாங்கிட்டாரு, பகவானையும் முதுகுல தாங்கிட்டாரு, தேவர்களையும் தூக்கிட்டாரு. அதுதான் பகவானுடைய கருணை. அப்ப கருடருக்கு புரிஞ்சு போயிடுது, எல்லாமே பகவானுடைய கருணைப்படி தான் நடக்குது, அவருடைய கருணையில தான் நடக்குது, நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம வெறும் கருவி மட்டும்தான். அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே வந்து நான் எல்லாம் பண்ணிடுவேன், என்னால் எல்லாம் முடியும், நான் அதை சாதிச்சிடுவேன், இது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வி ஆர் இன்சிக்னிஃபிகன்ட் சோல். அந்த குருவுடைய கருணையால, பகவானுடைய கருணையால தான் எல்லாம் நடக்குது. அதனால பிரபுபாதர் எவ்வளோ பண்ணாலும் அவர் சொல்லுவார், என் குரு மகாராஜுடைய கருணையில தான் நடந்தது. அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி நிறைய சீடர்களை உருவாக்கிட்டார். ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க. பிரபுபாதர் சொல்றாரு, உங்களை எல்லாம் என் குரு மகாராஜ் அனுப்பிச்சு வச்சாருன்னு. நான் ப்ரீச் பண்ணி வந்தவங்க சொல்லலை. நம்மளா என்ன சொல்லுவோம், யார்ட்டையாவது பாருங்க இவங்களாம் நாங்கள் ப்ரீச் பண்ணி வந்தவங்க, நான் கூப்பிட்டு வந்தவங்கள. நம்ம யாருமே பிரபுபாதர் அனுப்பிச்சு வச்சாரு, என் குரு மகாராஜோடைய சீடர்கள்னு சொல்ல மாட்டோம். ஸோ நமக்கு கொஞ்சம் சின்ன கர்வம் உண்டு, அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கணும், நான் ப்ரீச் பண்ணேங்கிற அந்த பலன் எனக்கு கிடைக்கணும்னு. ஆனால் பிரபுபாதர் ஒரு நாள் அதை எடுத்துக்கிட்டதே இல்லை. பிரபுபாதர் என்ன சொல்லுவார், எல்லாம் என் குரு மகாராஜ் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க, நீங்கள் எல்லாம் உதவி பண்ண சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணனால தான் என்னால் இது பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலி பிரபுபாவுடைய கருணையில தான் அது நடந்தது. அப்போது கருடர் என்ன பண்ணாங்க, இப்போ பகவான் வந்து கருடரையும் சேர்த்து இப்போ கருடர் வந்து பகவானையும் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு வந்து பார்க்கடல் நடுவில் வச்சுட்டாங்க. இப்போ தேவர்கள் அந்த இதை கடையும் போது மலை அப்படியே சரிஞ்சு மேலே உழுகுது, எல்லாம் நசுங்கிடுவாங்க போல இருக்கு. மேலேயும் ஒரு ஆக்சில் இல்லை, மேலே ஒரு பாயிண்ட், கீழே ஒரு ஆக்சில் இருக்கணும் இல்லையா, அப்போ தான் அது நிற்கும். இப்போ என்ன ஆச்சு, திரும்ப தேவர்கள்லாம் பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. அப்போ பகவான் என்ன பண்ணாரு, கூர்மாவதாரம் சித்திரி கவிப்புள்ள தரேத் சட்டி தவ பிருஷ்டே தரணி தரணகி நச்சக்ர கரிஷ்டே கேசவது தா கூர்ம சரீரா ஜெய ஜெகதீஷ் ஹரே. பெரிய பிரம்மாண்டமான கூர்மாவதாரம். அந்த கூர்மாவதாரம் எடுத்து மந்தார மலையை தன் முதுகில் தாங்கிக்கிறார். அப்போ தேவர்கள் கடையும் போது நமக்கு யாரும் அப்படி புரு பண்ணி விட்டா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்காது. அந்த கூர்மாவதாரத்துக்கு சும்மா அப்படியே யாரும் புரு பண்ணி விட்ட மாதிரி. அந்த மாதிரி அவரது ஹோல் மந்தார மலையை தன் முதுகில் தாங்கிட்டார் கூர்மாவதாரம். அப்புறம் கீழே செட் ஆயிடுச்சு, மேலே அங்கேயும் ஆடின்னு இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்ணார், அஜிதான் ஒரு ரூபம் எடுத்துட்டார். அஜிதான் ஒரு 1000 கரங்களோட அவர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மேலேயும் பகவான் உட்காந்துருக்காரு, கீழேயும் பகவான் உட்காந்துருக்காரு. அந்த மந்தாரமலையும் பகவானோட எக்ஸ்பேன்ஷன் தான், அந்த வாசுகி சர்ப்பமும் பகவானோட எக்ஸ்பேன்ஷன் தான். அதனால தான் அவர் இன்றி ஒரு அணு அசையாதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வாசுகி சர்ப்பத்தை பிடிச்சி பார்க்கடல் கடையும் போது அது வாயிலிருந்து நெருப்பு வருது. அப்போ பகவான் சொன்னார், நீங்கள் தலைப்பக்கம் போகாதீங்க, வால் பக்கம் போய்க்கோங்க, அசுரங்களை தலைப்பக்கம் விட்டுருக்கோன்னு. அப்புறம் தேவர்கள்லாம் வால் பக்கம் போயிட்டாங்க, அசுரங்கள்லாம் தலைப்பக்கம் பிடிச்சிட்டு கடையிறாங்க. அப்போ தான் அது வந்து விஷம் கக்கிடுச்சு, பயங்கரமான விஷம், ஆழகால விஷம். அதை நம்ம முதல் நாள் வகுப்புலேயே பார்த்த மாதிரி இவ்வளோ பண்ண பகவானுக்கு அந்த விஷத்தை நியூட்ரல் பண்ண தெரியாதா, என்ன பண்ணணும்னு தெரியாதா. ஆனால் இந்த சேவையில் மகாதேவருக்கு ஒரு பங்கு இருக்கணும், அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த விஷம் இருக்கு இல்லையா, அதை நுகர்ந்தாலே ஒருத்தர் செத்து போயிடுவாங்க, அவ்வளோ பாய்சனஸ், ஆழக்கால விஷம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, போய் மகாதேவர்கிட்ட சொல்லுங்க. ஸோ மகாதேவர் எப்போவுமே வந்து மற்றவங்களுடைய, மகாதேவர் மாதிரி ஒரு தூய பக்தர்கள், வைணவர்கள், ஆச்சாரியர்களாக மற்றவங்க நன்மைக்காக வாழ்கிறவங்க. அப்போ தேவர்களாக வந்து மகாதேவர்கிட்ட சொன்னாங்க, நீ இந்த மாதிரி பார்க்கடலில் வந்து வாசுகி சர்ப்பம் விஷம் கக்கின்னு இருக்கு, பகவான் உங்கள்கிட்ட சொல்லாரு, நீங்கள் விஷம் குடிக்கணும். நம்மகிட்ட யாராவது சர்வீஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், நீங்கள் வந்து எங்களுக்காக விஷம் குடிங்க, சண்டைக்கு போயிடுவோம், பாயாசம் கொடுத்தா குடிக்கிறேன், விஷம் குடிக்க சொல்கிறீங்க நீ. அப்போ மகாதேவர் சொன்னார், பகவானுடைய சேவைக்கு நான் எதுனாலும் பண்ண தயாராக இருக்கேன், மற்றவங்க நன்மைக்காக, பகவானுடைய சேவைக்காக. இந்த உடல் ஆன்மா எல்லாம் பகவானுடைய சேவைக்கு தானே. அவர் வந்து விஷம் குடிக்கவும் அப்படி இந்த கழுத்தில் வந்து நின்றும். அதாவது நீலகண்டன்னு பேர். நீலகண்டா, கண்டம்னா கழுத்து, ப்ளூயிஷாக இருக்கும். ஆக்சுவலி மகாதேவர் வந்து கோல்டன் கலரில் இருப்பார், இந்த கழுத்து மட்டும் ப்ளூயிஷாக இருக்கு. அப்புறம் தான் என்ன நடந்தது, அந்த பார்க்கெட் வந்து நிறைய பொருட்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதை ஒன்று பார்த்தோன்னே எல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும் எடுத்துக்குவாங்க. அப்படி பார்க்கல் கிடைக்கும்போது ஐராவத யானை வந்தது, இந்திரன் பார்த்தோன்னு இது எனக்கு வேணும்னு எடுத்துட்டார். அப்புறம் அன்ன வாகனம் வந்தது, அது பிரம்மா எடுத்துட்டார்.
அப்புறம் ரிஷபவா அந்த காளை வந்தது, அது மகாதேவர் எடுத்துட்டார். கருடர் வந்தோடனே அது பகவான் சேவைக்காக போயிடுது. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு வந்து மயில் வந்தோடனே முருகர் எடுத்துட்டார். அப்புறம் விநாயகர் அடுத்தது என்ன வருதோ அது எனக்கு வேணும்னாரு. அப்புறம் எலி வந்துச்சு, அதை அவர் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு பொருள் வரும். அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்தார். தன்வந்திரி அமிர்த கலசத்தோட வந்தோடனே அதை பார்த்தோடனே அசுரங்கள்லாம் ஏதோ இதுதான் வேணும்னு சொல்லி அதை பிடுங்கிட்டு ஓடினோடனே இப்போ வந்து தேவர்களுக்கு அது கிடைக்கல. இந்த திரும்பவும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க தேவர்கள்லாம். அப்போ பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த மோகினி வந்து அவ்வளோ பியூட்டியா, பகவானே ஒரு ஸ்திரீ ரூபத்தில் வந்துட்டா அவ்வளோ பியூட்டியாக இருக்கார். அந்த மோகினியோட அழகுல எல்லாம் மயங்கி போய் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு. எல்லா தேவர்கள் அசுரங்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க, அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கு. அப்புறம் மோகினி மூர்த்தி போய் சொன்னாங்க, அவங்கள அழகுல ஏற்கனவே மயங்கி போயிட்டாங்க, இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க போகிறாங்க. அவன் ஒருத்தர் சண்டை போட்டுருக்கான், இந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சண்டை போட்டுருக்கான். அப்புறம் மோகினி சொன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அந்த கலசத்தை என் கூட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். சாமர்த்தியாக பேசுனேன். நீ என்ன கேட்டாலும் தரேன்னா, அந்த பொண்ணு அழகுனால நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னா. அந்த கலசத்தை மோகினிகிட்ட கொடுத்தா எல்லாம் வரிசையாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரா. இது அசுரங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டா. அதில் ஒரு அசுரன் என்ன பண்ணா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து உட்காந்துட்டான். யாருக்கும் தெரியாத மாதிரி போய் நடுவில் உட்காந்துட்டான். மோகினி வந்து அமிர்தம் கொடுத்துட்டே வரும்போது அந்த அசுரனும் குடிச்சிடுவான். அப்போ மோகினிக்கு தெரிஞ்சு போயிடும், இவன் ஒரு அசுரன் வந்து இது அமிர்தம் பறிக்கிட்டான்னு சொல்லிட்டு சுதர்சன் எடுத்து அவன் தலையை சீவிடுவார். அவன் அசுரனாக இருந்தாலும் அந்த அமிர்த பருகுனால அவனுக்கு மரணம் இல்லை, அவன் உடம்பு 2 பாகமாக கட் ஆகிடும். அதுதான் ராகு கேது, இன்விசிபிள் பிளானட், கண்ணுக்கு தெரியாத சூட்சமான கிரகம் ராகு கேது. அவங்களோட வேலை என்னென்னா, அடிக்கடி இந்த ராகு கேது வந்து சந்திரனும் சூரியனும் அட்டாக் பண்ணுவாங்க. ராகு வந்து சந்திரனை அட்டாக் பண்ணும்போது அது வந்து லூனார் யூக்லிப்ஸ், அது வந்து சந்திர கிரகணம். ராகு வந்து சூரியன் அட்டாக் பண்ணும்போது அது சோலார் யூக்லிப்ஸ், அது வந்து சூரிய கிரகணம். ஸோ அது ஒரு இன்னாஸ்பீஷியஸ் டைம். அந்த நேரத்தில் வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது, குளிக்கிறது எல்லாம். அந்த நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தான் பண்ணணும். சாண்டிங் பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம், கீர்த்தனை பண்ணலாம், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த சந்திர கிரகணம் வந்துருச்சு கரெக்டாக. அது இந்த வருஷம் எப்படின்னா, கரெக்டாக கௌரி பூர்ணிமானிக்கு சந்திர கிரகணம் வந்தது. இது 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. பொதுவாக கௌரி பூர்ணிமானிக்கு சந்திர கிரகணம் இருக்காது, ஆனால் இந்த இடம் எக்ஸாக்டாக வந்தது. அதனால் இந்த கௌரி பூர்ணிமா வந்து ஸ்பெஷல் கௌரி பூர்ணிமாவாக இருந்தது. சேம் அந்த கிரகணத்தப்பே பகவான் தோன்றுன மாதிரி கரெக்டாக அந்த திதி வந்துடுச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா, இங்கே சந்திர கிரகணம்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் போய் கங்கையில் குளிக்க போயிருக்காங்க. கங்கையில் குளிக்க போகிறாங்க. அப்போ எல்லாரும் சாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஹரி 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 ஹரி, எங்கே பார்த்தாலும் சாண்டிங் பண்ணுறாங்க, ஹரிநாம சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் வந்து வைஷ்ணவர்கள் பிராமணர்கள்லாம் கங்கையில் குளிக்கும்போது ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இமிட்டேட் பண்ணுறாங்க, என்ன இந்த இன்னைக்கு எல்லாரும் ஹரி ஹரின்னு சொல்கிறாங்களேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் ஹரிநாமம் ஒலிக்குது, எங்கே பார்த்தாலும் ஹரி 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 ஹரின்னு. இப்போ கௌரச்சந்திரா நிமாய் வரப்போறாரு, அதனால சந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு முன்னாடி நம்ம தேஜஸ் என்ன இருக்க போகுது, நம்மளை யார் கண்டுக்க போறா, அதனால அவர் போய் ராகு மறைச்சிட்டாரு. அந்த சந்திரன் மறைஞ்சு போயிடுத்து, இந்த சந்திரன் வந்தது. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, கௌர் சந்திர கி. அப்படியே சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லியிருக்குன்னா, நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த பூமியில வந்தாங்க, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 பேரும் பெங்காலில் வந்து அப்பியர் ஆகிறாங்க. ஒரு பக்கம் நித்யானந்த பிரபு, ஒரு பக்கம் சைத்தன்ய மகாபிரபு. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. எல்லா பக்கம் ஒரே சந்தோஷம், அப்படி கிரகங்கள்லாம் ஆஸ்பீஷியஸ் எல்லாம் மங்களமாக இருக்குது. எல்லாருக்கும் மக்களுடைய மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. கங்கையை வந்து அப்படி கரை புரண்டு ஓடுது, எல்லா பக்கம் ஆஸ்பீஷியஸ் சிந்தம், எல்லாரும் சாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மங்களமான ஒரு சூழ்நிலையில் அந்த கிரகண டைம் அமங்கலமாக இருந்தாலும் அதை மங்களமாக்கிட்டார் பகவான். அவர் அப்பியர் ஆனோடனே எல்லாம் ஆஸ்பீஷியஸ், எங்கே பார்த்தாலும் ஹோலி நேம் சேன் பண்ணுற இடத்துல அமங்கலமே கிடையாது. எங்கே பகவான் நாம சொல்கிறாங்களோ அது அங்கே வந்து அமங்கலமே இல்லை. பலி மகாராஜோட யாகசாலையில் என்ன ஆகிடும்னா, அந்த யாகசாலையில் ஒரே குழப்பம் ஆகிடும். தேவர்கள் அசுரலாம் சண்டை போட்டு, அப்புறம் அந்த
அசுரங்கள்லாம் வாமன தேவர் தாக்க போய் விஷ்ணு தூதர்களாக வந்து அந்த யாகமே நின்று போயிடும். அப்போது வாமனதேவி கேட்பார் சுக்கராச்சாரியிட்ட, இந்த மாதிரி நீங்கள் பலி மகாராஜ் பண்ண யாகம் வந்து நின்று போயிடுச்சே, இங்கே நிறைய சண்டையெல்லாம் நடந்து அசுரங்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, இது எப்படி நீங்கள் பியூரிஃபை பண்ணுவீங்க, இந்த இடத்த எப்படி பியூரிஃபை பண்ணுவீங்க, எப்படி தூய்மை அடையும்னா அப்போ சுக்கராச்சாரி சொல்லுவார். சுக்கராச்சாரி வந்து அசுர குரு. அவர் சொல்கிறாரு, பகவானே எங்கே உங்கள் நாம ஜபிக்கப்படுதோ அந்த இடம் இமிடியட்டாக பியூரிஃபை ஆகிடும்னு. அங்கே அமங்களுங்க பேச்சுக்கு இடம் இல்லை. எந்த இடத்துல உங்கள் நாம ஜபிக்கப்படுதோ, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அது ரொம்ப ஆஸ்பீசியஸ் பிளேஸ் ஆகிடும். அதனால அந்த நாமம் பண்ணிட்டா, நாம சங்கீர்த்தனம் பண்ணால் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும்னார் சுக்கராச்சாரியர். அப்போ இங்கே எல்லாம் சான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மகாபிரபு வந்தார். நிமாய், அவருக்கு நிறைய பேர் இருக்குது மகாபிரபுக்கு. நிமாய், கௌரங்கா, கௌரச்சந்தர், மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, விஸ்வம்பர். இந்த குழந்தை வந்தோடனே, நிமாய் குழந்தையா வந்தோடனே அத்வைதாச்சாரிய மனைவி சீதா தாக்கூராணி, ஸ்ரீவாஸ்தவருடைய மனைவி மாலினி தேவி, அவங்க நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்கள சச்சி மாதாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் அத்வைதாச்சாரியெல்லாம் மகாபிரபுக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்துட்டாங்க. அப்போ ஏறக்குறைய பார்த்தா மகாபிரபுடைய வயசு அதிகம் அவங்களுக்கு. அவங்க ஜெகநாத மிஸ்ருடைய நண்பர்களாக இருக்காங்க. அதனால ஜெகநாத மிஸ்ருக்கும் சச்சி மாதாவுக்கும் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அத்வைதாச்சாரிய மனைவி சீதா தாக்கூராணி, அப்புறம் வந்து ஸ்ரீவாஸ்தவருடைய மனைவி மாலினி தேவி, அவங்க நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க குழந்தைய பியூரிஃபை பண்ணுறதுக்கு. அந்த அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தா வீட்டில் வந்து பிரசவ அறைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து அந்த குழந்தை பிறந்து அவங்க அந்த தீட்டு முடிகிற வரைக்கும் வெளியில் வர மாட்டாங்க, அந்த ரூமில் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவெல்லாம் வயிற்றை கிழிச்சு குழந்தைய சிசேரியன் பண்ணி எடுத்துடுறான். அன்றைக்கெல்லாம் வந்து கரெக்டாக என்ன தேதியில் இந்த குழந்தை பிறந்தது, அந்த திதியெல்லாம் வச்சு அந்த குழந்தைய பற்றி சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இவங்களும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி சிசேரியன் பண்ணுறா உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது இயற்கைக்கு புறம்பானதாக இருக்கு இல்லையா? பட் அன்றைக்கி அப்படி இல்லை. கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கிற டைமு, திதி, நட்சத்திரம் அதெல்லாம் வச்சு சொல்லிடலாம். ராசியெல்லாம் வச்சு சொல்லி அந்த குழந்தையோட சுபாவம் எப்படி இருக்கும். அப்போது இந்த இவங்களுக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இந்த நல்ல பஞ்சகவ்யம், அப்புறம் நவதானியங்கள், இந்த குழந்தைய வந்து நிறைய கோல்டு, சில்வர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய பியூரிஃபை பண்ணி, அப்போ தான் சீதா தாக்கூரன்னு பேர் கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு நிமாய்னு பேர். நிமாய் அப்படின்னா வேப்ப மரம், ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். அதாவது பகவான் சைதன்யர் அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒரு சின்ன வீடு இருக்கும், ஓட்டு வீடு. அந்த வீட்டுக்கு முற்றத்தில் ஒரு மரம் நிற்கும். அந்த இடத்துல தோன்றதுனால நிமாயின்னு பேர். ஸோ நீம் ட்ரீயோட இது என்னென்னா, எங்கே வேப்ப மரம் இருக்கோ அங்கே துஷ்ட சக்திகள்லாம் இருக்காது. இந்த சங்கினி ரங்கினி என்னமோ பூதகணங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி பூதகணங்கள்லாம் அது ஆக்டிவாகவே இருக்காது அந்த இடத்துல. ஆமாம், அதனால் இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பூதகணங்களுடைய இது இருக்காது, தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நிமாயின்னு பேர் வச்சாங்க. ஜெய் நிமாய், ஒரு எனர்ஜியே இல்லையே. ஜெய் நிமாய், ஜெய் நிமாய். இந்த குழந்தைக்கு நிமாயின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், நீலாம்பர சக்கரவர்த்தி இந்த குழந்தைய பார்க்குறாரு. அப்படி ஒரு அழகு, அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி நிறம், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, சூரியனை போல பிரகாசிக்குது. அவர் பார்த்தா இந்த குழந்தையோட உடம்புல 32 அடையாளம் இருக்குது. ஒரு மகாபுருஷருக்கு வந்து கண்கள் எப்படி இருக்கும், மூக்கு, 2 காது, ஓரொரு அவயங்களுக்கும் அந்த மகாபுருஷருக்கான சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு மகாபுருஷருடைய உடம்புல 32 அடையாளம் இருக்கும். பெரிய ஆச்சாரியர்கள் பகவானுடைய அவதாரத்தில் இந்த இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஒரு நீலாம்பர சக்கரவர்த்தி பார்த்தாரு, இந்த குழந்தையோட உடம்புல இவ்வளோ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கே, அதனால இந்த குழந்தை ஒரு பெரிய மகாபுருஷனாக தான் வருவான். அதனால இந்த குழந்தைக்கு வந்து விஸ்வம்பர்னு பேர் வச்சார். இந்த அகிலத்தோடைய ஆதாரம், அகிலத்தை தாங்கி இருப்பவர் விஸ்வம்பர். அந்த மகாபிரபுக்கு விஸ்வம்பர்னு பேர். அப்புறம் இந்த பொண்ணுங்க பக்கத்தில் உள்ள மாதாஜிகள்லாம் வந்தாங்க. அவங்க இந்த குழந்தைய பார்த்தோன்னே கௌரஹரின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை வந்து பொன்னிறத்தில் இருக்கிறதுனால கௌரங்கா, கௌரங்கா, கௌரஹரி. சச்சிநந்தன், சச்சி மாதாவோட குழந்தை சச்சிநந்தன். அப்புறம் குழந்தை என்ன பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சது.
இந்த குழந்தை அழுதா ஏதாவது வீட்டிலலாம் விளையாட்டு காமிப்பாங்க. ஒன்று குழந்தை பசியில் அழுகுதுன்னு அம்மா எடுத்து பால் கொடுப்பா இல்லையா? குழந்தை அழுதா பசியில் அழுதுன்னு அம்மா எடுத்து பால் கொடுப்பா. அப்பவும் அழுக நிறுத்தலையா, அதான் விளையாட்டு காமிப்பாங்க. கிளு பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்க. விளையாட்டு காமிப்பாங்க. அப்புறம் ஏதாவது பாட்டு பாடுவாங்க. அந்த குழந்தை எப்படியாவது அழுகை நிப்பாட்டணும்னு. ஆனால் இது என்ன பண்ண இந்த குழந்தை அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்குது. இது அழுதுண்டே இருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ள மாதாஜிகள்லாம் வந்தாங்க. சச்சி மாதா என்னாச்சு என்னன்னே தெரியல, குழந்தை அழுதுண்டே இருக்கான், நானும் வந்து மடியில் போட்டு பார்க்குறேன், பால் கொடுத்து பார்க்குறேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. இவங்களாம் வந்து ஹரி ஹரி அப்படின்னாங்க. ஹரி 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 சிரிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ஹரி ஹரின்னு சொன்னே சிரிக்க ஆரம்பிச்சது. அதை நிப்பாட்டோடனே அழ ஆரம்பிச்சது. அந்த ஹரி ஹரி நிறுத்தினோடனே திரும்ப அழ ஆரம்பிக்கும். திரும்பி ஹரி 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 சிரிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அவர் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாண்டிங் பண்ண வச்சிட்டார். அவர் ப்ரீச்சிங்கே பண்ணல, ஜஸ்ட்டு குழந்தையா இருக்கும்போதே அந்த லீலை பண்ணி எல்லாரும் சாண்டிங் பண்ண வச்சு எவ்ரிபடி சாண்டிங். இந்த ஹரி ஹரின்னு சொன்னால் குழந்தை சிரி, அதான் கௌரஹரி. இந்த கௌரங்க வந்து ஹரின்னு சொன்னால் சிரிக்கிறாரு, இந்த கௌரஹரி. அந்த மாதிரி இந்த குழந்தை எல்லாரையும் சாண்ட் பண்ண வச்சார். சின்ன பிராயத்திலேருந்தே எல்லாரையும் சாண்டிங் பண்ண வச்சார். அப்புறம் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த திருடர்கள் வந்தது. அப்புறம் வந்து இன்னும் என்ன பார்த்தோம், மண்ணு சாப்பிட்டது. மண்ணு சாப்பிட்ட சொல்லலை, அது இருக்குது. இந்த ஆதிசேஷன் வந்ததை பற்றி பேசணும். நேற்று ஆதிசேஷனை வந்து தரிசனம் பண்ண வந்தது, அந்த திருடர்கள் குழம்பி போனது. அப்போது ஒரு நாள் நிம்மா என்ன பண்ணுவார், மண்ணு சாப்பிட்டுருவார். எப்படி கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டு பிரம்மாண்டங்கள் எல்லாம் காமிச்சாரோ, நான் முழு முதற் கடவுள்னு, அங்கே கிருஷ்ணர் பண்ண லீலை வந்து என்னென்னா, அவர் வந்து மண்ணு சாப்பிட்டுட்டு பிரபஞ்சங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்தார். இவர் என்ன பண்ணார்னா, சச்சி மாதாவுடைய பக்தி எவ்வளோ ஆழமானதுன்னு காமிக்கிறார். சச்சி மாதா வந்து ஒரு சாதாரண வில்லேஜ் கேர்ள். அவங்க மலேசியாவில் ஐடி கம்பெனிலையோ இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒர்க் பண்ணுற லேடி இல்லை, சிம்பிளாக ஒரு வில்லேஜ் இருக்கக்கூடிய கேர்ள் அவங்க, ஒரு மாதாஜி. ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தியில் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு செக் பண்ணார், இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். சச்சி மாதாவுடைய ஃபிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், தத்துவார்த்தங்களில் சச்சி மாதா வந்து எனக்கு ஒரு சாதாரண பெண்மணி தான். நீங்கள் இன்றைக்கி பெங்காலில் போனீங்கன்னா சச்சி மாதோட பர்த் பிளேஸ் இருக்குது, பேல்புக்கூர்னு ஒரு சின்ன கிராமம். பேல்புக்கூர், பேல்புக்கூர் சின்ன கிராமம் தான், கங்கை கரையில் இருக்கு. அங்கே பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ் கிடையாது. வேணாமா? வேண்டவே வேண்டாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது. ரொம்ப சிம்பிள் வில்லேஜ், சுற்றி வயல்களாக இருக்கும், நெல் வயல், வாழை மரம், கங்கை கரையில் நிறைய விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்த குழந்தை அவங்க. நீலாம்பர சக்கரவர்த்தியும் அவங்க டெய்ட்டி அங்கே இருக்குது, சச்சி மாதோடைய டெய்ட்டியும் நீலாம்பர சக்கரவர்த்தியும் டெய்ட்டி. சரி, என்ன நடந்தது, ஒரு நாள் இந்த நிம்மாய் மண்ணு சாப்பிட்டார். சச்சி மாதா பார்த்துட்டாங்க, ஏய் நிம்மாய், நீ ஏன் மண்ணு சாப்பிட்ற, மண்ணு சாப்பிடக்கூடாது, தப்பு. போய் யாரா மண்ணு சாப்பிடுவாங்களா? உனக்கு வீட்டில் எவ்வளோ பலகாரம் வச்சுருக்கேன், லட்டு, ஜிலேபி, ரசகுல்லா எல்லாம் இருக்குது. மலேசியா வந்தால் கறிப்பாப்பும் இருக்கும் இல்லையா, எல்லாம் இருக்குது. நாஸ்லாமா இருக்கும், ஆமாம், தாவும் இருக்கும், மீகோ எல்லாம் இருக்கும். நீ போய் மண்ணு சாப்பிட்டேன்னு, மீக்கோரி நீ போய் மண்ணு சாப்பிட்டேன்னு சொன்ன. அப்போ குழந்தை சொன்னார், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, மண்ணிலிருந்து தானே வந்தது இல்லையா, இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் வருது. அதனால அதை சாப்பிட்டேன்னு மண்ணு சாப்பிட்டேன்னு எல்லாம் ஒன்று தானே இல்லையா, இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் வந்தது. அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் மண்ணிலிருந்து தான் வருது. அதை சாப்பிட்டேன்னு இதை சாப்பிட்டேன், ரெண்டும் ஒன்று தானே. இது வந்து மாயாவாதம். மாயாவாதம் என்னன்னா எல்லாம் ஒன்று தான். இந்த பிரம்மங்கிறது நேற்று பேசணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாளில். இந்த பிரம்மங்கிறது என்னது, எல்லாம் பிரம்மத்திலேருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. எல்லாமே பிரம்மத்திலேருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. நாமளும் பிரம்மம் தான், நம்ம பிரம்மத்திலேருந்து வந்திருக்கோம். அதை உணர்ந்துட்டோன்னா நாமளும் பிரம்மத்தோடு ஒன்றாயிருவோம். அப்புறம் என்ன இருக்குது, எல்லாம் பிரம்மம் தானே.
இது கேட்டோன்னே சச்சி மாதா கோவம் வந்துடும். உனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தான்னு? யாரு சொல்லி கொடுத்தா? எல்லாம் மண்ணிலிருந்து வந்தாலும் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வேற, இது வேற. மண்ணிலிருந்தா வந்து தானியங்கள் கிழங்கு எல்லாம், அதனால மண்ணை சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அது தப்பு. மண்ணிலிருந்து வந்தனால மண்ணு சாப்பிட்றியா நீ? அது கிடையாது. அந்தந்த தானியங்கள் அந்தந்த பதார்த்தங்கள் வேற வேற தான், அதை தனியாக தான் சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க குழந்தைய. அப்போது பகவான் என்ன டெஸ்ட் பண்ணாரு, இந்த எல்லாம் ஒண்ணுதாங்கிற கொள்கையை சச்சி மாதா ஏத்துக்கல இல்லையா? எல்லாம் பகவான் இருந்து வந்தாலும் பகவான் தான், நாம தான். காட் தான், டாக் தான் இல்லையா? டாக் எப்பயாவது காட் ஆகுமா? ஆகவே ஆகாது. அதனால நம்ம எப்பவுமே சேவகர்கள் தான். இந்த ஒரு விஷயத்தை தான் சைதன்ய மகாபிரபு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மா எப்பவுமே கிருஷ்ணருடைய நித்யதாஸ், நித்தியமான தாசன். முக்திக்கு அப்புறம் அதுதான் இல்லை, முக்திக்கு அப்புறம் வந்து ஒன்னாயிடுங்கிறது கருத்தில் இல்லை. ஈவன் பிரபுபாத் சொல்றாரு, முக்திக்கு அப்புறம் தான் நம்முடைய பக்தி தோண்டி தொடங்குதுங்கிற ஆன்மீக லோகத்தில் இல்லையா? எப்போ நம்முடைய கிருஷ்ணவாசி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முழுமையாக தொடங்குதுன்னா ஆன்மீக லோகத்தில் போய் பகவானுக்கு சேவை பண்ணும். அதனால இந்த முக்திக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னாயிரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற தத்துவத்தை சச்சி மாதாவே ஏற்றுக்கல, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அது வேற, இது வேற, எல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு யார் இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தாரு? அதனால என்னைக்குமே வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக முடியாது. அவர் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. அவர் பரபிரம்மம், நம்ம பிரம்மம். இந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்பவுமே இருக்கும். அது முக்திக்கு அப்புறம் தொடங்கும். ஈவன் ஒரு ஜீவாத்மா பிரம்மத்துல போனாலும் அதோடைய தனித்தன்மை இழப்பதில்லைன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட ஐடென்டிட்டி என்னைக்குமே போகாது, என்னைக்குமே மெர்ஜ் ஆக முடியாது. கடவுளோடு ஒன்னாகிற பேச்சு கடவுள ஏகத்துவம் அனுபஷ்யத்தக. ஒருமை தத்துவம் எங்க பொருந்தும் அப்படின்னா, வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, பகவானும் நாமளும் ஒண்ணுன்னா குணத்தால் ஒன்றி விடலாம். ஒரு பக்தனுக்கு வந்து பக்தியில பக்குவம் ஆக ஆக பகவான்ட்டு இருக்கிற தெய்வீகமான குணங்களை அவர்கிட்ட வர ஆரம்பிக்கும். குணத்தால் ஒன்றி விடலாம். பகவான்ட்டு இருக்கிற குணம் எல்லாம் ஒரு பக்தன்ட்ட வரலாம், ஆனா பகவான் ஆயிட முடியாது. இப்போ ஆச்சாரியர்மார் எடுத்துட்டா பகவானோட கருணை வாய்ந்தவங்களா இருக்காங்க. பகவான் இருக்கிற எல்லா தெய்வீக குணமும் ஆச்சாரியர்கிட்ட இருக்கு. அதனால ஆச்சாரியர் பகவான் ஒன்றும் நம்ம சொல்றது இல்லை. ஆச்சாரியர் தான், பகவான் தான். ஆனா சாஸ்திரம் சொல்லுது, ஆன்மீக குருவானவர் பகவான் வந்து வேறானவர் இல்லை. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாக்ஷாத் ஹரி, ஆன்மீக குருவானவர் சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த எல்லா சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அவர் சாட்சாத் ஹரி? கிந்து பிரபுயா பிரேவதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்த். அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தர், பிரியமானவர். அதனால குணங்களால பகவானோடு ஒன்றாய் விடலாம். ஏகத்துவம் அனுபஷ்யதக. ஈஷோப்னு என்ன சொல்லியிருக்கு, ஒரு பக்தன்ட்ட பகவான்ல குணங்கள்லாம் இருக்கும், ஏற்படும். அதனால குணத்தினால ஒன்னாயிரலாமே தவிர ஐடென்டிட்டி போகாது, அடையாளத்தை மாய்த்து கொள்ள முடியாது, அடையாளம் அழியாது. ஜீவாத்மா தான், பரமாத்மா. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் எப்பவுமே இருக்காங்க. அதனால அர்ஜுனன் இந்த உடலை விட்டோன்னு கிருஷ்ணரோட ஒன்னாயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் பகவான் லீலையில எப்போ இருப்பார். பகவான் எப்பெல்லாம் இந்த பூமிக்கு வர்றாரு அர்ஜுனன் வருவார். அதனாலதான் அர்ஜுனன் கேட்கிறாரு பகவான் கிட்ட, இந்த பகவத்கீதை நீங்க விவசாயனுக்கு சொன்னீங்க, நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டார். அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேனியும் விஜானியம் தாமேகும் புரோக்தவானிதி. கிருஷ்ணா, உங்களோட வயதுல மூத்தவர் சூரிய தேவர், நீங்களும் நானும் ஃப்ரெண்டு இல்ல, கிருஷ்ணர் அர்ஜுன் நண்பர், ஒரே வயசு. ஆனா நீங்க என்கிட்ட சொன்னீங்க இந்த பகவத்கீதையை பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, நான் பகவத்கீதை சூரிய தேவனுக்கு சொன்னேன். அப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துதான் பிரபுபாத் சொல்றாரு, ஆக்சுவலி அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரல, நமக்கு சந்தேகம் வந்துன்னு கேட்கிறாராம். இந்த பின்னாடி பகவத்கீதை நம்மள மாதிரி முட்டாளெல்லாம் படிப்போம் இல்லையா, இது எப்படி நமக்கு குழப்பமாயிடும். அதனால அர்ஜுனன் கேட்கிறார், இது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ணா, நீங்களும் நானும் ஒரே வயசு நண்பர்களா இருக்கோம், இந்த பகவத்கீதை நீங்க சூரிய தேவனுக்கு சொன்னீங்க, எப்படி நம்புறது? அப்ப பகவான் சொல்றாரு, பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசா அர்ஜுனா தானகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவி எடுத்திருக்கோம், அதை எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்துட்டே இருக்கிற.
அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பல பிறவி எடுத்திருக்காங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ, ப்ரோப்பா எழுதுறார் பொருளுரையில, எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அர்ஜுனனும் கூட வராரு. ஆனா கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காரு, அர்ஜுனன் மறந்து போயிட்டார். இது எப்படி? ஏன்னா கிருஷ்ணா வந்து பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவாத்மா. அப்ப அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட இந்த உலகத்துல வரும்போது உடல் மாற வேண்டி இருக்கு. ஆனா கிருஷ்ணா அதே சரீரத்தோட வர. அதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், சம்பவாமி ஆத்ம மாயா, சொந்த சரீரத்தோட வர்றேன். 4ஆம் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலிருந்து 10ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். பகவான் எதுக்காக இந்த பூமியில் வர்றாரு, அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் அதை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம், எல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறார். அவர் எப்படி இந்த பூமியில் அவதரிக்கிறாரு, எவ்ரிதிங் கிளியராக இருக்குது பகவத்கீதையில். அப்போ வந்து இந்த சச்சி மாதாவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நிம்மாய் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, சச்சி மாதா வந்து பக்தி தொண்டுனால மட்டும்தான் கவரப்பட்டிருக்காங்க. வேற இந்த யோக வசிஷ்டம், இந்த மாயாவாதம் இதெல்லாம் அவங்கள வந்து டச் பண்ணவே இல்லை. அதனால அந்த கருத்துக்களை வந்து சச்சி மாதாவுக்கு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. நோ, கிடையாது. இந்த மாதிரி குழந்தை சச்சி மாதா வந்து பார்க்குறாங்க, இந்த குழந்தை மண்ணு சாப்பிட்டு இவ்வளோ தத்துவம் பேசிகிட்டு இருக்குன்னு. அதில் தான் யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா ஒழுங்காக கை வாயில் அலம்பிட்டு வந்து பிரசாதம் சாப்பிடுங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் நிம்மாய் வந்து அழற, இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஏன் திரும்ப அழுது, என்ன சொன்னால் அழுகி நிப்பாட்டல. அப்புறம் உனக்கு என்னதான் வேணும், இப்போ வீட்டில் குழந்தை அழுதுட்டு வந்து என்ன கேட்போம், உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுற, என்ன வேணும், ஏதாவது வேணும்னு தானே அழுகு குழந்தை. அப்போது கேட்குறாங்க சச்சி மாதா, ஜெகநாமிஸ்வரெல்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும். அப்போ நிம்மாய் சொல்கிறாரு, பக்கத்தில் ஜெகதீஷ் பண்டிட்னு ஒரு பக்தர் இருக்கார். ஜெகதீஷ் பண்டிட் அண்ட் ஹிரண்ய பண்டிட் 2 பேரும் மகாபிரபுவுக்கு பிரியமான பக்தர்கள், ஆச்சாரியர்கள். அவங்க ஜெகநாமிஸோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது. அன்றைக்கி ஏகாதசி. அவர் மகாபிரபு சொல்கிறாரு, அந்த நிம்மாய் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஜெகதீஷ் பண்டிட் வீட்டில் அவருக்கு ஜெகநாதருக்கு வந்து இன்னைக்கு தானியம் நிவேதனம் பண்ண அது பிரசாதம் வேணும்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தைக்கு எப்படி இது தெரியும். முதலாவது இன்னைக்கு ஏகாதசி வேறு. ஏகாதசிக்கு யாராவது தானியம் போய் சாப்பிடுவாங்களா? எந்த வைஷ்ணவரும் தானியம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தை நிம்மாய் சொல்கிறாரு, ஜெகதீஷ் பண்டிட் வீட்டில் இன்னைக்கு ஜெகநாதருக்கு தானியம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த பிரசாதம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஜெகநாத சார் ஒரே ஆச்சரியம், எப்படி இது, இந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா எப்படி தெரியும், அது எப்படி இன்னைக்கு ஜெகதீஷ் பண்டிட் வீட்டில் கிரெயின் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெகநாத மிஸ்டர் ஓடுறார், ஜெகதீஷ் பண்டிட் வீட்டுக்கு போனார். இந்த குழந்தை அழுகை நிப்பாட்டல, எனக்கு அந்த பிரசாதம் வேணும்னு கேட்குறாரு. ஜெகநாத மிஸ்டர் ஓடி போனார் ஜெகதீஷ் வீட்டுக்கு. ஜெகதீஷா, இன்னைக்கு நீங்கள் தானியம் நிவேதனம் பண்ணீங்களா? ஆமாம், ஏகாதசி ஃபாஸ்டிங் நமக்கு தானே, ஜெகநாதர் கிடையாதுன்னு. ஏகாதசி ஃபாஸ்டிங் வந்து ரிவார்டிஸ் தான். அதுவும் ஜெகநாதர் வச்சு தான் நம்ம அன்னைக்கு பகவானுக்கு கிரெயின் ஆஃபர் பண்ணோம். இங்கே ராதாகிருஷ்ணர் வச்சுருக்கோம். இப்போ ஒரு வீட்லேயோ டெம்பிள்லையோ டெய்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராதாகிருஷ்ணன், ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா வச்சுருந்தா நம்ம அவங்களுக்கு கிரெயின் ஆஃபர் பண்ணோம். அவங்களுக்கு தானியம் வேணா, பகவானுக்கு ஏகாதசி கிடையாது, ஏகாதசி நமக்கு தான். நான் ஏகாதசி வேறு இருக்கேன்னு சொல்லி பகவானுக்கு பழங்கள் மட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா, ஃபாஸ்டிங் எனக்கு, பகவானுக்கு இல்லை. அப்போ அடுத்த கேள்வி, அந்த பிரசாதத்தை என்ன பண்ணுறது இல்லையா? அது யாருக்காவது டிவோட்டி இல்லாதவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது ட்ரை ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணி, இல்லை ஏதாவது சப்பாத்தி ரொட்டி எல்லாம் பண்ணால் அதை அடுத்த நாள் பிரேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். மொத்தத்தில் ஜெகநாதர் பட்னி போகக்கூடாது. நான் ஏகாதசி விரதம் இருக்கேன்னு சொல்லி நீ சாப்பிடாம எனக்கு ஏன் பிரசாதம் கொடுத்து நீ வாசிக்கிற, உனக்கு தான் புலன்களை கட்டுப்படுத்தணும். நான் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் த சென்சஸ் இல்லையா. கிருஷ்ணா வந்து ரிஷிகேஷ், புலன்களின் எஜமானன். அவருக்கு போய் பழம் கொடுத்துட்டு, நான் கிருஷ்ணா இன்னைக்கு ஏகாதசி, அதனால உனக்கு பழம் மட்டும் கொடுத்துட்றேன், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அதனால பகவானுக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. நோ, நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு. அப்போது இவர் போய் கேட்குறார் ஜெகநாத மிஸ்ரர், ஜெகதீஷா நீ இன்னைக்கு என்ன ஆஃபர் பண்ண? நான் இன்னைக்கு ஜெகநாதருக்கு ரைஸ் தால்லாம் ஆஃபர் பண்ணேன். அவருக்கு ஆச்சரியம், இந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு. அவர் சொல்கிறார், ஜெகதீஷ்ட இன்னைக்கு நிம்மாய் அழறான், உன் வீட்டில் நீ ஆஃபரிங் பண்ணுற அந்த பிரசாதம் வேணும்னு. ஜெகதீஷ் தூக்கிட்டு ஓடி வர்றார். ஜெகதீஷ் பண்ணிட்டு இரண்யாவும் அந்த குழந்தைய பார்த்தா அவங்களாம் ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தையோட அழகு, அந்த குழந்தையோட தேஜஸ், இது சாதாரண குழந்தை இல்லை, அத்வைதோடைய பிரார்த்தனை வீண் போகலை, அந்த பகவானே குழந்தைய ஜெகநாத வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்கிறத அவனால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அந்த பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு நிம்மாய் அமைதியாக உட்காந்துருந்தார்.
ஸோ பாருங்க, அங்கே ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா ஜெகதீசர் வீட்டில் என்ன நிவேதனம் பண்ணுறது இவருக்கு எப்படி தெரியும் இல்லையா? அதான் பகவான், அவர் எல்லா இடத்துலையும் பரமாத்மாவா இருக்காரு. அங்க என்ன ஆஃபரிங் நடந்ததுன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு நாளும் ஏதாவது லீலை நடந்துகிட்டே இருக்கும். நான் முன்னே நேற்று பேசின மாதிரி அந்த வீட்டுக்கு தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஜெகநாத் மிஸ்ரர் என்ன பண்ணுவார்னா, இந்த சச்சி மாதாவுடைய கருவில் நிம்மா இருந்தபோது இவர் யாசகம் கேட்டு போவார். பிராமணர் தானே, யாசகம் கேட்டு போகும்போது முன்னெல்லாம் போனால் யாராவது தருவாங்க, சில இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜெகநாத் மிஸ்ரர் வந்து சச்சி மாதரை சொல்கிறாரு, நான் யாருன்னு என்ன கேட்டு போனாலும் யாரும் இல்லைன்னு சொல்ல, நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த வீடே வந்து அப்படி தேஜஸ், சச்சி மாதா அப்படி சொல்லிக்கிறாங்க தேஜஸ்வியா அந்த குழந்தை கருவில் இருந்த பொழுது. அப்படி எல்லாம் வந்து அவங்களுக்கு எங்கே போனாலும் வரவேற்பு இருக்கு. ஜெகநாத் சொல்கிறார், எங்கே போனாலும் வந்து அன்போட வரவேற்கிறாங்க, நான் கேட்கலாமே எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து போகிறாங்க, யார் வராங்க போகிறாங்க, ஏதோ பாஷையெல்லாம் பேசுகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம வீட்டில் சாலக்கிராம சீலா இருக்கனால யாரோ தேவர்களாக வந்து தரிசனம் பண்ண வராங்களோ, அந்த குழந்தைய தான் நிம்மாயை தான் பார்க்க வராங்க, நிம்மாயிட்டு தான் ப்ரேயர் பண்ண வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, வாத்சல்ய பாவத்தினால பகவான் தன்னை மறைச்சிட்டார். பகவான் வந்து வாத்சல்ய பாவத்தினால தன்னை மறைச்சிட்டு அவருக்கு தன்னை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. அப்புறம் தான் அந்த பிராமணா ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. அந்த பிராமணா வந்தப்போ பகவான் தன்னை காமிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நாள் லீலை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன நடந்தது அடுத்தது? ஜெகநாத் மிஸ்ரோடைய அந்த மூத்த பையன் விஸ்வரூபா சன்னியாசி எடுத்துன்னு போயிட்டார். அந்த விஸ்வரூபா வந்து அத்வைதர் வீட்டில் இருக்கும்போது சிலப்போ இந்த நிம்மாய் வந்து விளையாடிட்டு இருப்பார், தெருவில் விளையாடிட்டு இருப்பார் குழந்தைகளோட. அப்போ சச்சி மாதா சொல்லுவா, நிம்மாய் நீ போய் விஸ்வரூபா கூட்டிட்டு வா, பிரசாதம் சாப்பிடணும், ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை. இந்த நிம்மாய் ஓடுவார். ட்ரெஸ் ஒன்றும் போட்டிருக்க மாட்டார், ரிக்குகளை தான் ட்ரெஸ்ஸாக போட்டுருப்பார். அந்த குழந்தை ஓடி போய் அத்வைதர் வீட்டில் எல்லாம் பாகவதம் படிச்சுட்டு இருப்பாங்க. போய் விஸ்வரூபரை கையை பிடிச்சி இழுப்பார். ஏய் விஸ்வரூபா வா சாப்பிட போகலாம், அம்மா கூப்பிட்டா. இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா இந்த நிம்மாயை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த குழந்தை உடம்புல அவ்வளோ தேஜஸ் இருக்குது, அதாவது இந்த தூசியெல்லாம் படிஞ்சு இது பார்த்தா இந்த கிருஷ்ணன் மாதிரியே இருக்கு. எல்லாரும் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கு, ஜெகநாத் மிஸ்ரோடைய குழந்தை. இது ஒருவேளை பகவான் கிருஷ்ணரே இருக்குமோ, ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த நிம்மாய் வந்து பெரிய பக்தனாகி நாம சங்கீர்த்தனம் பண்ணி நிறைய பேரை கிருஷ்ண பக்தி கொடுத்தா நல்லா இருக்குமே, எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை மேலே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். அத்வைதாச்சாரியர், முராரி குப்தா, முகுந்த தத்தா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாரும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் தெரியாது போல் அப்படியே நிம்மாய் வந்து என்ன பண்ணுவார், விஸ்வரூபா கையை பிடிச்சிருதுன்னு போவார். இப்படி வந்து அங்கே நவதீப்பில் எப்படி கிருஷ்ணர் விருந்தாவனில் லீலைகள்லாம் பண்ணாரோ அதே மாதிரி நிம்மாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கங்கையில் விளையாண்டதுலாம் பேசணும் இல்லையா, கிருஷ்ணர் யமுனா நதியில் போய் விளையாண்ட மாதிரி இவர் கங்கையில் நிறைய லீலை பண்ணுவார். கங்கையில் தான் பொழுது அன்னைக்கு விளையாட்டு. அந்த பிராமணர்கள்லாம் தாங்க முடியாமல் போய் சொன்னாங்க, இந்த பையன் நிம்மாய் என்ன குறும்புத்தனம் பண்ணுறான், எங்கள் ட்ரெஸ் மேலெல்லாம் சாணம் எடுத்து வச்சுருவான். குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவான், மாதாஜிலாம் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைகளை வெளியே கரையில் வச்சுருந்தா கிள்ளி வச்சுட்டு ஓடிடுவார் குழந்தைய. அந்த குழந்தைய கிள்ளி வச்சு அதை அழ ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனம் பண்ணார். ஆனாலும் இவங்களுக்கெல்லாம் அந்த நிம்மாயோடைய அந்த இவ்வளோ குறும்புத்தனம் பண்ணாலும், எப்படி விருந்தாவனில் கிருஷ்ணர் என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் விரஜவாசிகளுக்கு ஒரு மேலே கோபம் வராது, அதை ரசிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி நவதீப்பில் நிம்மாய் என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் இவங்க ஜெகநாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு நிம்மாயோடைய அந்த நிம்மாய் மேலே கோபமோ இல்லை வெறுப்போ வராது. சில குழந்தைகள்லாம் குறும்புனா வெறுப்பு வந்துடும், சே என்னடா குழந்தை இது, எப்போ பாரு குறும்பு பண்ணிகிட்டே இருக்கு. சில குறும்பு பண்ணுற குழந்தைகளே பிடிக்காது. ஸோ இந்த பையனா வந்தால் சும்மாவே இருக்க மாட்டான் நீ அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லையா. ஆனால் இந்த குழந்தை என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் யாருக்கும் அந்த குழந்தை மேலே வெறுப்பே வரல, மாறாக அட்ராக்ஷன் தான் வருது. இஸ் ஆல் அட்ராக்டிவ். கிருஷ்ணா வந்து எல்லாரும் வசீகரிப்பவர் மகாபிரபு. அப்படியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக லீலை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் விஸ்வரூபா வந்து சன்னியாசி எடுத்துன்னு போனோடனே ஜெகநாத் மிஸ்ராவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ நிம்மாயை தான் சமாதானப்படுத்தினார். அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி, அண்ணா போயிட்டாங்க பரவாயில்ல நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறவங்கள. சின்ன குழந்தை தான்,
ஸோ நிம்மாயை பார்த்த உடனே அந்த பேச்செல்லாம் கேட்டோன்னா அவனுக்கு கவலையெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ ஜெகநாத மிஸ்ருக்கு என்ன கவலை வந்துருச்சுன்னா, ஏன் விஸ்வரூபர் சன்னியாசி எடுத்து போனார்? சாஸ்திரம் படித்ததுனால தான். வேதங்கள்லாம் சாஸ்திரம்லாம் படித்ததுனால என் பையன் வந்து சன்னியாசி எடுத்துன்னு போயிட்டான். அது நிம்மாயை இனிமேல் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். நிம்மாயை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அவனும் போய் வேதெல்லாம் படித்து சாஸ்திரம்லாம் படித்து அவனுக்கு பௌதிக ஆசையே போயிடும். அவனும் ஒரு நாள் சன்னியாசி எடுத்துன்னு போயிடுவான். அதனால நிம்மாயை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். நிம்மாய்க்கு என்ன ஸ்கூலுக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட். இந்த காலத்தில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு ஏன்டா போகிறோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பொதி மூட்டை சமைக்கிறப்ப புக்கு தூக்கிட்டு போகணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்தியாவில் அப்படி தான். இங்கே எப்படின்னு தெரியல. இல்லை, இந்தியாவில் வந்து காலையில் 7-8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். சாயந்தரம் தான் விடுவாங்க. அப்படி புழிஞ்சிடுவாங்க, அவனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு 6 மணிக்கு மேலே ஸ்கூல்லேயே டியூஷன் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு தனி ஃபீஸு. ஸ்கூல்லேயே டியூஷன். நான்லாம் நைட் ஸ்டடி வேறையா? நான்லாம் வந்து சின்ன குழந்தைய படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வீக்கான சப்ஜெக்ட் தான் டியூஷன் போவோம். இப்போ மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இல்லை வந்து ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குன்னா டியூஷன் போவோம். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்குவோம். அதுவும் ஏதோ 1/2 hour 1 hour, அது வாரத்தில் 2 நாள் 3 நாள். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்கு டியூஷனு, அதுக்கு தனி ஃபீஸு. சரி, இப்போ வந்து ப்ரீச்சிங் எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, குழந்தைகளுக்கு ப்ரீச் பண்ணலான்னா அந்த குழந்தை விளையாடும் போதே வந்து ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. பால்வாடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இல்லை, ப்ளே ஸ்கூலு. குழந்தைய விளையாடும் போது ப்ளே ஸ்கூலில் விட்டுறாங்க. அப்புறம் எல்கேஜி குழந்தைக்கு டியூஷனு. ஏன்னா அம்மா டிவி சீரியல் பார்க்கணும் இல்லையா? இந்த குழந்தை இருந்தால் பார்க்க விட மாட்டா. சுட்டி டிவி பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்னு. அதனால் நீ டியூஷன் விட்டுறது. சரி, அப்புறம் எல்கேஜி இருந்து டியூஷனா? சரி, சின்ன குழந்தைக்கு ப்ரீச் பண்ணலான்னு பார்த்தா பிரகலாத் மகாராஜ் சொன்னார் 5 வயசுலேருந்தே பாகவதம் சொல்லணும்னு. இந்த குழந்தைகளை காணவே காணணும்னு டியூஷன் போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் சரி 5 வயசுல சொல்ல முடியலையே, அப்புறமாவது வரான்னு பார்த்தா இல்லை, பையன் வந்து பெரிய கிளாஸ் என்ன போகிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், அது பெரிய கிளாஸ், அதுக்கு டியூஷனு. அப்புறம் 10th வந்தால் பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம். அப்புறம் பார்த்தா ஸ்கூல் லைஃப் இப்படியே போச்சு. காலேஜ் போனால் அவனே வரமாட்டான். அப்புறம் இங்கே இப்படி தான் லைஃபு. அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் அதெல்லாம் போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போ ப்ரீச் பண்ணுறது? பிறவிலேருந்து சாகிற வரைக்கும் ப்ரீச்சிங்கே பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. எது கேட்டாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. டியூஷன் போயிட்டான், அவன் பெரிய கிளாஸ் போயிட்டான், எக்ஸாம் வரப்போகுது, அவன் ஜாப் தேடின்னு இருக்கான், அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், அவன் அந்த ஊருக்கு போயிட்டான், கடைசியில் ஆளே காணாம போயிட்டான். அது இந்த டிவோட்டி குழந்தைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டிவோட்டி குழந்தைகளாக வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது பெரிய திலக் போட்டுட்டு வரும். பெரிய திலக் போட்டு அப்பா மாதிரி கர்த்தாலாம் வாச்சு, மிருதங்க வாச்சு, நல்ல கீர்த்தனெலாம் பாடும். அந்த குழந்தை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போகும், திலக் வந்து பாதி ஆகிடும். 10th ஸ்டாண்டர்ட் போகும், திலக் வந்து பிறைச்சந்திரன் மாதிரி ஆயிடும். 12th ஸ்டாண்டர்ட் போனால் திலக் காணா போகும். காலேஜ் போனால் ஆளே காணா போயிடும். நீங்க சொல்லணும் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இந்தியாவில் வந்து இங்கே எப்படின்னு தெரியல, இந்தியாவில் 8 போடணும். இங்கே 8 தானே? இங்கே இல்லையா? இந்தியாவில் போட்டு இந்தியாவில் வந்து 8 போட்டால் தான் லைசன்ஸ் கிடைக்கும். நீ திலக் போட்டால் தான் கோலோவிந்தான் லைசன்ஸ் கிடைக்கும்னு சொல்லணும். இது வந்து கோலோவிந்தான் போகிற லைசன்ஸு. இந்தியாவில் வந்து 8 போடணும். 8 போட்டு தான் வந்து அங்கே லைசன்ஸ் தருவாங்க. காலு கீழே ஊனாமல் பைக்கில் வந்து 8 போட்டு காமிக்கணும் இல்லையா? இங்கே என்ன ரூல் இருக்கு? 8 தான் போடணுமா? எல்லா ஊர்லேயும் இந்த 8 பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, அது நம்ம ஆளுங்க சில ரொம்ப புத்திசாலி, காசு கொடுத்து 8 போடாமல் லைசன்ஸ் வாங்கிடுவான். அது மாதிரி. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தோம்? அது ப்ரீச்சிங் இல்லை, அதுக்கு மகாபலியில் என்ன பேசிட்டு இருந்தோம்? ஸ்கூல் போக மாட்டேன் இல்லையா? பொதுவாக இன்னைக்கு உள்ள பசங்கள்லாம் எப்படா ஸ்கூல் லீவ் விடுன்னு பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இந்த ஹரே கிருஷ்ணா. ஓகே, அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை பெய்ய போகுது, பயங்கரமான மழை பெய்யும்னு சொன்னால் அன்றைக்கி மழையே பெய்யாது, ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இவன் மழை பெய்ய சொல்லும் போது பெய்யாது, ஸ்கூல் லீவ் விட்டுருவான், பசங்களுக்கு சௌகரியமாயிடும். அப்புறம் மழை இல்லைன்னு சொன்னால் மழை பெய்ஞ்சிருக்க ஸ்கூல் வச்சுருவாங்க. அதுதான் வந்து எல்லா கலியுகத்தில் தலைகீழ எல்லாம் நடக்கும்.
அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கும். ஆனால் போய் தான் ஆகணும். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதில் என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், பிரபு நான் ஸ்கூலுக்கு போகும்போது புஸ்தகம் படின்னு சொன்னாங்க, படித்தேன். காலேஜ் போனாலும் புஸ்தகம் படின்னு சொன்னாங்க, படித்தேன். இங்கே இஸ்காலில் வந்தால் இங்கேயும் புஸ்தகம் படிங்கிறாங்க, நான் எப்படி இங்கேயா வந்தால் படிக்க வேண்டாம் சொல்லுவாங்க, பார்த்தா இங்கேயும் படிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பரீட்சையில் வர வைக்கிறாங்க, பக்தி சாஸ்திரி எழுதணும், கட்டுரை எழுதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நான் கட்டுரையே எழுதுனது இல்லைன்னா. கட்டுரை எழுதணும், ஓப்பன் புக் டெஸ்ட்டு, க்ளோஸ் புக் டெஸ்ட்டு. அதுவும் இஸ்காலில் வந்து ஜாலியாக இருக்கலாம் நினச்சி வந்தோம், இங்கேயும் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்களேண்ணா. பட் இந்த எக்ஸாம் இஸ் லைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இங்கே படிக்கிறது எல்லாமே இது போர் அடிக்காது. இந்த கல்வி வந்து ஆன்மீக கல்வி போரே அடிக்காது, போரிங்காக இருக்காது. ஆனால் மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் போரிங்காக இருக்கும். சரி எப்படா அது முடியும்னு இருக்கும். இல்லை யாராவது சொல்லுவாங்களா, ஐயோ என் லைஃப்பில் வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி நான் புக்கு படித்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தில்ல, சூப்பராக இருந்தது, திரும்ப திரும்ப படிக்கணும் போல இருக்கு. யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த கெமிஸ்ட்ரி வந்து திரும்ப திரும்ப படிக்கணும், திகட்டவே மாட்டேங்குது, அமிர்தமாக இருக்கு. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்க, எப்படா புக்கை தூக்கி போடுவார். ஆனால் சைத்தன்ய சரித்தாமிர்தம் அப்படி இல்லை. இந்த சிசி வந்து அமிர்தம், அந்த சைத்தன்ய சரித்தா அமிர்தம். யாராவது கெமிஸ்ட்ரி அமிர்தம்னு வச்சிருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. அவங்களும் அந்த 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 புக்கு எழுதுறவனே வைக்க மாட்டான் அது பேர். அவன் எப்படா எழுதி முடிப்போன்னு இருப்பான். அதுக்கு அது கெமிஸ்ட்ரி அமிர்தம்னு யாரும் வைக்கல. ஆனால் சைத்தன்ய சரித்தாமிர்தம், கீதா அமிர்தம், பாகவதா அமிர்தம், பயாலஜி அமிர்தம் யாராவது வைப்பாங்களா? பயாலஜி அமிர்தம் வைக்க முடியாது. அது பயாலஜி அமிர்தம் இல்லை, அது விஷம் இல்லையா? மெட்டீரியல் எஜுகேஷனாலே பாய்சன் தான், ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இங்கே யாராவது படித்ததுக்கு சம்மந்தமாக வேலை பார்க்குறோமா? படித்தவங்க யாருமே என் படித்த வேலையை தான் நான் பார்க்குறேன்னு இல்லை, படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று. அப்போ எதுக்கு படித்தோம் தெரியல. இப்போ பாருங்க, நான் படித்ததுக்கு எனக்கு வேலைக்கு சம்மந்தமே இல்லை. ஆட்டோமொபைல் வச்சிருக்கு சைத்தன்ய சரித்தாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லை. தேவையில்லாம ஏன்டா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சோன்னு தோணுது. பேசாம அப்போ இருந்தே குருக்குள்ள படிச்சிருக்கலாமா, இன்னும் நல்லா சமஸ்கிருதம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். அதனால இங்கே வந்து மகாபுரோட அப்பா சொன்னார், இந்த குழந்தை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். இவன் போய் குருக்குள்ள படித்து அவனுக்கும் டிட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு, அவனுக்கும் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அவனும் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவான்னு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டு. ஒரு நாள் நிம்மா என்ன பண்ணார், அங்கே பெங்காலில் என்ன நடக்கும்னா, இன்னைக்கும் அப்படிதான், இந்த பானையில் சமைப்பாங்க, மண் பானையில் சமைச்சிட்டு அதை சமைச்ச பானையெல்லாம் வந்து பரிமாறினதுக்கப்புறம் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு குப்பையெல்லாம் போடுறோம் இல்லையா, டஸ்ட்பின்னு, அது மாதிரி பானையெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்த்தி பிளேஸ், அதாவது குப்பையெல்லாம் போடுற இடம், அந்த எச்ச பானையெல்லாம் போடுற இடம், அங்கே போய் உட்காந்துருப்பார். இந்த போகிற வரவங்களாம் பார்த்துட்டு, என்ன நிம்மா இங்கே உட்காந்துருக்காரு, நிம்மாய் போய் எச்ச பாத்திரம் போடுற இடத்துல உட்காந்துருக்காருன்னு சொல்லி ஜெகநாத மிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து எச்சப்பானை போடுற இடத்துல உட்காந்துருக்காரு. சச்சி மாதா வருவாங்க, ஜெகநாத மிஸ்டர்லாம் வருவாங்க. சொல்லுவாங்க, ஏய் நிம்மா என்ன இங்கே உட்காந்துருக்கேன்னு, இது ரொம்ப அசுத்தமான இடம், எச்சில் பானை போடுற இடத்துல போய் உட்காந்துருக்க, நீ உனக்கு நாலேஜ் இல்லையாண்ணா? எனக்கு எப்படி நாலேஜ் இருக்கு, நீங்க என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பாரு. என்ன படிக்க வச்சிங்களா, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்களா? எனக்கு எப்படி தெரியும் எது சுத்தம் எது அசுத்தம், எது நல்லது கெட்டது? நீங்கள் தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டீங்களே. சார் ஆக்சுவலி நிம்மாய்க்கு வந்து ஸ்கூலில் போய் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், கிராமர்லாம் படிக்கணும், சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஆனால் ஜெகநாதர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். அதனால இந்த எல்லாரும் பேசுவாங்க, இவங்க ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். அப்போது சுற்றி இருக்கிற மக்கள்லாம் சொல்லுவாங்க, ஏ ஜெகநாதா, உன் பையனே படிக்கணும்னு ஆசைப்படுறான், நீ ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அனுப்ப மாட்டேன் தகராறு பண்ணிட்டு இருக்க? அவன் பார் இப்போ எங்கே உட்காந்துருக்கான், அவன் எச்சில் பானை போகிற இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறான், எது சுத்தம் எது அசுத்தம் எனக்கு எப்படி தெரியும்னு. அதனால நீ அவர் ஸ்கூலுக்கு அனுப்பு, அவன் போய் படிக்கட்டும். அதனால ஒன்றும் மோசம் ஆகிடாது. படிக்கிற பசங்கள்லாம் சன்னியாசியாக போடுறாங்களா என்ன? அதனால நீ அவனை அனுப்பு, நிம்மாய் போய் படிக்கட்டும். எங்கள் பசங்களாம் படிக்க மாட்டேங்கிறான், அவன் பையன் படிக்கிறேன்னு சொல்கிறான், அவனை அனுப்ப மாட்டேங்கிறீன். அப்புறம் ஜெகநாதர் காம்ப்ரமைஸ் ஆகி திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புவார். கங்கதாஸ் பண்டிட்டோடைய ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிப்பார். நிமாய், முகுந்த தத்தா, கதாதர் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிக்கிறவங்க. ஸோ கங்கதாஸ் பண்டிட்டோடைய ஸ்கூலில் தான் படித்தார். மாம்காட்சியா ஞாபகம் இல்லை எனக்கு. மாம்காட்சி வந்து விருந்தாவன் தாஸோட பர்த் பிளேஸு, அது ஊர் பேர் மறந்துருச்சு. சரி, எனிவே மகாபிரபு என்ன பண்ணார், ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்தார். ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் தருவாங்க இல்லையா, இந்த மாதிரி எஸ்ஏ எழுதிட்டு வாங்க, இதுக்கு இந்த விளக்கு எழுதிட்டு வாங்க அப்படின்னு
ஒரு நாள் கங்கைதாஸ் பண்ணிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. எல்லாம் எஸ்ஏ எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எழுதின்னு போகிறாங்க. அப்போ நிம்மாயும் ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் போட்டில் போயிட்டுருக்காங்க, கங்கையில் போகிறாங்க. அப்போ இந்த புக்குக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்து அதுக்கு கமெண்ட்ரி பண்ண சொல்லியிருக்காரு, அது குரு அவங்களுக்கு. அப்போ நிம்மாயும் எழுதிட்டு வந்திருக்காரு. அவனு பையன் வந்து ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. நிம்மாய் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் சோகமாக இருக்க? இல்லை நிம்மாய், நீ ரொம்ப பெரிய ஸ்காலர், உன் புக்கு தான் எல்லோரும் படிப்பாங்க, நீ ரொம்ப அழகாக எழுதியிருப்ப, என்னெல்லாம் யார் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க? நான் என்ன எழுதியிருக்கேன் எனக்கு என்ன தெரியும்? அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் எல்லாம் டீச்சர்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னு எல்லாம் ஒன்று க்ளோரிஃபை பண்ணுவாங்க, நீ எழுதின புக்கு தான் ரொம்ப கிரேட் சொல்லுவாங்க, என் புக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு. நிம்மா என்ன தண்ணீர் தூக்கி போட்டுருவார். அவர் உட்காந்து நைட்டு பூரா எழுதின புக்கை தண்ணியில், லைஃப்பில் எழுதின ஒரே காமெண்ட்ரி அதுதான், அதையும் தூக்கி தண்ணியில் போட்டார், கங்கையில் போட்டார். இப்போ வந்து என்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நிம்மா ஒன்றும் எழுதிட்டே வரல, பாரு அந்த பையன் எழுதியிருக்கான்னு உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாருங்க, லைஃப்பில் ஒரு 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 கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாருன்னு நிம்மாய் வந்து தன்னுடைய ஸ்காலர்ஷிப்பை விட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு யாராவது பண்ணுவாங்களா? நான் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறவங்க இல்லையா? எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாமே இல்லை என்னோட அந்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டான். இந்த ஸ்கூல்லேயே நான் தான் பெஸ்ட்டுன்னு காமிக்கணும். பட் நிம்மாய் பாரு எவ்வளோ ஹம்பிளாக வந்து அவன் ஃபஸ்ட்டு போட்டோம், அவன் ஃபஸ்ட்டாகவே இருக்கட்டும், நான் வந்து லாஸ்ட்டாகவே இருந்துக்கிறேன். இதுதான் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீக கல்வியில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. எல்லாரையும் சேவை பண்ண விட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டு கூட இருந்து நான் பேர் வாங்காமல் நான் கடைசியாக உட்காந்துக்கணும். அவங்க எல்லாம் பேர் வாங்கட்டும், அந்த பிரபு நல்லா பண்ணார், அந்த பிரபு எல்லாம் நல்லா பண்ணாங்க, நான் சும்மா எல்லாருக்கும் அசிஸ்ட் பண்ணேன் அப்படி சொல்லுவோமா? அல்ல, நான் என்ன சொல்லுவேன், அவங்களோட நான் தான் பெஸ்ட்டாக பண்ணேன்னு சொல்லுவேன். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து மற்றவங்க எல்லாம் பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கணும், நான் வந்து ஏதோ அசிஸ்ட் பண்ணேன், நான் கடைசியாக இருந்தேன், நான் எப்போ கடைசியாக இருக்கணும். பேக்ரவுண்டில் இருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிக்காது, நமக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தால் சர்வீஸ் பண்ண பிடிக்கும். ஓ நான் தான் இல்லை, எல்லாரும் என்ன சொல்லணும், அந்த பிரபு தான் காரணம், அந்த மாதாஜி தான் காரணம், நான் காரணமே இல்லை, எல்லாம் அவங்க பண்ணாங்க, நான் ஒரு காரணம் இல்லை இல்லையா? லக்ஷ்மணன் வந்து பின்னாடி இருந்தார், ராமருக்கு தான் எல்லா புகழும். பரதன் வந்து ராமர் வர வரைக்கும் நான் அந்த சேவையை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? பரதனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவர் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கலாம், பட் பரதன் எடுத்துக்கல. ஊர்மிளா வந்து ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட்லேயே வரல இல்லையா? இப்போ வந்து சொல்கிறேன், சீதாதேவி ராமருடைய காட்டுக்கு போனாங்க, சீதாதேவி அப்படி பண்ணாங்க, இப்படி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஊர்மிளை பற்றி யாருமே பேசலை. ஊர்மிளா வந்து அரண்மனை இருந்தாங்க, தன் கணவனை பிரிஞ்சு 14 வருஷம் இருந்தாங்க. அந்த தபத்தை நம்ம பேசவே இல்லையே, ஏன்னா ஊர்மிளா பேக்ரவுண்டில் இருந்தாங்க, எனக்கு பேர் வேண்டாம், பிரபு லக்ஷ்மணன் என்னுடைய பிரபுவுக்கு பேர் கிடைச்சா போதும், என் பிரபு போய் ராமருக்கு சேவை பண்ணணும், நான் ஒரு வேளை ஊர்மிளே கூட போயிருந்தா லக்ஷ்மணன் ஊர்மிளே மெயின்டைன் பண்ணணும், அவரை பார்த்துக்கணும், அவன் மனைவி பார்ப்போம், பிரபுக்கு சேவை பண்ண முடியாது, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அவரை பிரிஞ்சிருக்கேன், என் பிரபு போய் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு வரட்டும். அதுதான் ஊர்மிளா, அதுதான் அவங்க பக்தி. பகவானுக்கும் பகவான் மேலேயும் தன் பிரபு மேலே உள்ள பக்தியில் அவங்க சர்வீஸில் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. அவங்க பின்னாடி இருந்து அங்கே தங்கி இருந்தாங்களே, அதுதான் பெரிய சேவை, பின்னாடி இருந்து சேவை பண்ணாங்க. அதனால் மகாபுரு என்ன பண்ணார், அந்த புக்கு தூக்கி அங்கேயில் போட்டார். இப்போ வந்து என்ன ஒன்று யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ஒன்றால் தான் புகழ்வாங்க, பாரு இந்த பையன் புக்கு நல்லா எழுதின்னு வந்திருக்கான், எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு. இப்போ ஒருவேளை என்னுடைய கமெண்ட்ரி இருந்தால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாரு நிம்மாய் வந்து அவனோட பெட்டராக எழுதியிருக்காங்கன்னு. இப்போ தான் அது இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ சந்தோஷமாக வானார். ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்தா जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा निताय गौरंगा निताय गौरंगा निताय गौरंगा निताय गौरंगा निताय गौरंगा गौरहरि
Nitai Gauranga Gaura Hari. Jai Satchinandana Jaya Satchinandana. Jai Satchinandana Jaya Satchinandana. Jai Satchinandana Gaura Hari. Jai Satchinandana Gaura Hari. Gaura 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 Hari. Gaura 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 Hari. Patita Pavana Gaura Hari. Patita Pavana Gaura Hari. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Jaya Gauranitai 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 Jaya Gauranitai.
Nitai Gaura Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitai Gaura Hari Bol. Jaya Jaya Prabhupada, 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 Prabhupada. गौरमंगल हरिनाम संकीर्तन की, गौरंग महाप्रभु की, श्री चैतन्य चरितामृता की, श्री कृष्णदास कविराज गोस्वामी की, श्री वृंदावन दास ठाकुर की, श्रील प्रभुपाद की, गौर प्रेमानंदे। हरे कृष्णा। ஸோ பகவானுடைய லீலைகள் வந்து பால்ய பௌகண்ட கைஷோர யௌவன திறந்து வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம். இதுவா எல்லாம் தனித்தனியாக வரும், அப்படிதான் படிச்சு கிழிச்சு. ஸோ பால்ய பௌகண்ட கைஷோர யௌவன 4 லீலை. பால்ய லீலை இப்போ குழந்தை பருவத்தில் பண்ணது. பௌகண்டம்னா 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பண்ணது. கைஷோர லீலைனா 10 வயசுலேருந்து 14-15 வயசுக்கு பண்ணது. அதுக்கப்புறம் யௌவனா, யௌவனத்துக்கு மேலே கிடையாது. கிருஷ்ணர் எப்பவுமே மகாபிரபு நவ யௌவனம். இப்போ நமக்கெல்லாம் எப்படி கௌமாரம் யௌவனம் ஜரா இல்லையா? நமக்கெல்லாம் வந்து கௌமாரம் இருக்கு, யௌவனம் இருக்கு, ஜரா. பட் பகவானுக்கு வந்து கௌமாரம் யௌவனம் நவ யௌவனம், நோ ஜரா. அதுதான் பகவான் லீலைக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். ஏன்னா நம்ம பௌதிக சரீரம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த பௌதிக சரீரத்தினால குழந்தை பருவம் இருக்கு, இளமை பருவம் இருக்கு, முதுமை வந்துடும், ஜரா நோய் வந்துடும், முதுமை வந்துடும். ஆனால் பகவான் வந்து பால்யம் பௌகண்டம் கைஷோரம் யௌவனம் நவ யௌவனம், நவ யௌவனம். ஸோ மகாபுருடைய பால்ய லீலை குழந்தை பருவத்தில் அவர் அந்த கங்கை கரையில் பண்ண லீலைகள், அப்புறம் பௌகண்டம் ஸ்கூல் போன லீலைகள், கைஷோரம் நிமாய் பண்டிதரா பண்ண லீலைகள், ஒரு மிடுக்கான பிராமணனா நவதீப்பில் வந்து சுற்றி வந்த லீலைகள், தென் யௌவனம் இளமை பருவம். ஸோ மகாபிரபு என்ன பண்ணாங்க, நிமாய் பண்டிட் வந்து நவதீப்பில் கிராமர் சொல்லிக் கொடுத்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இலக்கணம் சொல்லிக் கொடுத்து அந்த இலக்கணம் மூலமாக கிருஷ்ணரை பற்றி சொல்லி தருவார். அப்போ ஒரு நாள் நிமாய் கங்கை கரையில் வந்து ஒரு அழகான பொண்ணு பார்க்குறாரு, லக்ஷ்மி பிரியா, லக்ஷ்மி தேவி. அந்த பொண்ணு சாக்ஷா லக்ஷ்மி தேவி தான். அப்புறம் நிமாய் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு இயல்பாகவே இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு இது, அவங்க எட்டர்னல் கன்சர்ட், அவங்க 2 பேரும் நித்தியமான தம்பதிகள். அந்த பொண்ணுடைய அப்பா வந்து வனமாலி பண்டிட் இல்லை, வல்லபாச்சாரியுடைய பொண்ணு. அப்போ ஒரு நாள் ஒரு பிராமணா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வல்லபாச்சாரியருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது நிமாய்க்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்போ சச்சி மாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நிமாய்க்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே அவங்க வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான். அப்புறம் ஒரு நாள் நிமாய் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் பெங்காலில் கிழக்கு வங்காளத்தில் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக போனார். ஈஸ்ட் பெங்கால் டூர் போகிறார் கிழக்கு வங்காளத்துக்கு. அங்கே போய் அங்கே வந்து நிமாய் பண்டிட் வெஸ்ட் பெங்கால்லேருந்து நிமாய் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு ஆயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட படிக்கிறதுக்காக வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவர் பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு. அதில் நிமாய் வாஸ் வெரி ஃபேமஸ். மேற்கு வங்காளத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பண்டிதர் நிமாய் பண்டிட். அந்த நிமாய் வந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் அவர் தரிசனம் பண்ண போனாங்க, அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்க போனாங்க. அப்போ அங்கே வந்து ஈஸ்ட் பெங்காலில் தப்பான் மிஸ்ரான்னு ஒரு பிராமணர் இருந்தார். தப்பான் மிஸ்ரா அவருக்கு ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ள ஒரு குரு வேணும், நான் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு, அவரை அடைவதற்கான மார்க்கம் என்ன, எப்படி அவர் அடையணும், அவர் எப்படி உணர்றது, அப்போ அதுக்கு ஒரு குரு வேணும்.
இப்போ கடவுள் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், சம்பந்தா அபிதேயா, என்ன பயிற்சி பண்ணி அவர்கிட்ட போகணும், தென் பிரயோஜனம் கடவுள்கிட்ட எப்படி போகிறது இல்லையா, சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். ஸோ இது ஆச்சாரியருடைய அனுகிரகம் வேணும். அப்போ தப்பான் மிஸ்ருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு குரு வேணும், யாரை குருவாக தேர்ந்தெடுக்கிறதுன்னு மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்க, அவர் தேடிட்டு இருக்கார் குருவை. அப்போ அன்னைக்கு ராத்திரி வந்து அவர் கனவுல பகவான் வந்து சொல்கிறாரு, நீங்கள் நிமாயிட்ட போங்க, நிமாய் பண்டிட் இப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்திருக்காரு, இந்த நிமாய் பண்டிட் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் சாக்ஷாத் பகவான் தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அந்த ஜெகத்துக்கே குருவானவர் அகில குரு கீதாச்சாரியன், அவர் இப்போ நிமாயா வந்திருக்காரு, அதான் நிமாய் போய் சரணடைங்க அப்படின்னு சொன்ன உடனே தப்பான் மிஸ்ரா ஓடி வருவார், நிமாய் பண்டிட்ட வருவார். நிமாய் பண்டிட்ட வந்து அவர் பாதங்களை நமஸ்காரம் பண்ணி, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், தயவுசெய்து என்னை உங்கள் சீடரை ஏற்றுக்கங்க, என்னை வழிநடத்துங்க, என்னை உங்களோடய அழைச்சின்னு போயிடுங்க, நான் உங்களோடய வந்துடுறேன். அப்போ நிமாய் சொல்லுவார், நீ இல்லை வேண்டாம் வேண்டாம், இப்போ நீங்கள் கூட வர வேண்டாம், நீங்கள் போய் காசியில் இருங்க, வாரணாசியில், அங்கேருந்து பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. இந்த யுகத்துக்கான தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். நீங்கள் வந்து இறைவனை உணரணும், பகவானை அடையணும்னு சொன்னால் நாம ஜபத்திலையும் பக்தி தொண்டுனால தான் அது பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், நீங்கள் காசியில் போயிருங்க. பிற்காலத்தில் நான் சன்னியாசி எடுத்து வருவேன், அது வந்து பின்னாடி என்ன நடக்க போதோ முன்னாடி தப்பான் மிஸ்டருக்கு சொல்கிறார். நிமாய் பண்ணிட்டுன்னு அந்த லீலையை தொடங்கலை, ஆனால் முன்கூட்டியே சொல்கிறார், நீங்கள் போய் தப்பான் மிஸ்டரு நீங்கள் போய் வாரணாசியில் இருங்க, நான் பின்னாடி சன்னியாசி எடுத்து அங்கே வருவேன், அப்போ உங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பேன், அங்கே தான் பிரசாதம் சாப்பிடுவேன், அதனால் அப்போ உங்களுக்கு அசோசியேஷன் தருவேன், நாங்கள் வருவேன், அது வரைக்கும் நீங்கள் என் வருகைக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான் மிஸ்ரா ஆசீர்வதிக்கிறார். அந்த தப்பான் மிஸ்ராவுக்கு ஒரு 5-6 வயசில் ஒரு பையன் இருந்தான், ரகுநாத் பட்ட. பிற்காலத்தில் ரகுநாத பட்ட கோசாமின்னு ஒரு பெரிய ஆச்சாரியராக வந்து அந்த ரகுநாத் பட்டர் சொல்லுவார், மகாபிரபு ரகுநாதா, நீ உன் அப்பா கூடயே போய் தங்கிக்கோ, நீ கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரியா இருந்துக்கோ, உன் அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறம் நீ வந்து விருந்தாவனில் வந்து 6 கோசாமி கூட இருந்து நான் உனக்கு நிறைய சேவை வச்சிருக்கேன்னு சொன்னார் மகாபிரபு. அந்த மாதிரி ஆல்ரெடி தி எம்பவர்ட் பை மகாபிரபு, முன்கூட்டியே மகாபிரபு என்ன செய்ய போறாருன்னு அவங்ககிட்ட சொல்லி அந்த ஃபேமிலியை வாரணாசிக்கு அமிச்சார். அந்த ரகுநாதுக்கு வந்து பகவானு பெரிய மனசு இல்லை, சின்ன குழந்தை தான், 5-6 வயசு இருக்கும் அப்போ. அதுக்கப்புறம் மகாபிரபு சன்னியாசி எடுத்ததுக்கப்புறம் அவர் யங் பாய், இளம் வாலிபனாக இருப்பார் அந்த டைமில். இது மகாபிரபு வந்து ஈஸ்ட் பெங்கால் அவர் சந்திக்கும் போது ஒரு 5-6 வயசு குழந்தை. அதே மாதிரி மகாபிரபு தென்னிந்தியா வரும்போதும் வேங்கடப்பட்ட வீட்டில் தங்கியிருந்தார், பின்னாடி பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய சத்சங்களை. அதில் வந்து கோபால் பட்டர் வந்து அப்போ சின்ன பையன், மகாபிரபு வந்து சவுத் இந்தியா வந்தப்போ. அப்போ மகாபிரபு சொல்லுவார், நீ கல்யாணம் பண்ணிக்காத, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ பிரம்மச்சாரியாக இருந்து நீ வந்து அங்கே விருந்தாவனில் போய் கோசாமி கூட வந்து சேவை பண்ணணும்னு சொல்லி அப்போது கோபால் பட்டாவை ப்ளஸ் பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. அது மாதிரி ரகுநாத பட்டரும் கோபால் பட்டரும் குழந்தையிலேயே மகாபிரபு அனுகிரகம் பெற்றவங்க. ஜீவகோசாமி அப்படிதான். சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் சந்திக்கும் போது அப்போ ஜீவா வந்து சின்ன குழந்தை, 6-7 வயசு தான் இருக்கும். அப்போவே மகாபிரபுடைய தரிசனம் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சி அந்த குழந்தை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா இருந்தார். ஜீவகோசாமி பிற்காலத்தில் பெரிய ஆச்சாரியராக வந்தார். ரூப கோசாமி சனாதன் கோசாமிக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்துக்கு ஆகச்சிறந்த முக்கியமான ஒரு ஆச்சாரியரை திகழ்ந்தவர் ஜீவகோஸ்வாமி. இந்த மாதிரி இவங்கெல்லாம் மகாபிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆன்மீக லோகத்திலிருந்து பகவான் அவங்களை அழைச்சின்னு வந்திருக்காங்க இந்த சகாக்களை. இதுதான் ஈஸ்ட் பெங்காலில் நடந்தது. அங்கே போனதே வந்து தப்பான் மிஸ்ரருக்கு அனுகிரகம் பண்ணி அவரை வந்து வாரணாசிக்கு அமிச்சார். ஒட்டுமொத்த வாரணாசியில் 3 பக்தர்கள் தான் இருந்தாங்க. தப்பான் மிஸ்ரா, சந்திரசேகர் ஆச்சாரியா, சனோதயா பிராமணன் 3 பேர். மற்றவங்க எல்லாம் மாயாவாதிங்க. பிரகாசானந்த சரஸ்வதிக்கு 60,000 சீடர்கள். மாயாவாதியோட கோட்டையா இருந்தது வாரணாசி, காசி, பெனாரஸ். நிறைய பேர் பெனாரஸ், வாரணாசி, காஷி, அது வந்து மாயாவாதியோட கோட்டை. எங்கு பார்த்தாலும் மாயாவாதிகள் வேதாந்த தர்க்கம் பண்ணிக்கிட்டு, பிரம்மத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, பக்தியே செய்யாம ட்ரையா வரட்டுத்தனமா பின்பற்றிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த இவ்வளோ பேருக்கு மத்தியில இந்த 3 டிவோட்டி தான் இருக்கு. அவ்வளோ பேர் மாயாவாதிகள். அவ்வளோ பேர் மாயாவாதிகளுக்கு மத்தியிலையும் இந்த 3 பேர் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வருவார், அவர் சொல்லியிருக்காரு, இங்கே நான் வருவேன், சன்னியாசி எடுத்துகிட்டு வருவேன், அப்போ உங்களோட நான் அசோசியேட் பண்ணுவேன் அப்படின்னு மகாபிரபுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. சந்திரசேகர் ஆச்சாரியா, தப்பான் மிஸ்ரா,
அப்புறம் மகாராஷ்டிரேருந்து போன ஒரு சனோதியா பிராமணா. 3 பேர் தான் டிவோட்டி, மற்றவங்க எல்லாம் மாயாவாதிஸ். ஸோ இப்படி மகாபிரபு ஈஸ்ட் பெங்கால் போயிருந்தப்போ மகாபுடைய பிரிவு தாங்க முடியாமல் மகாபிரபுவை நினச்சி லக்ஷ்மி பிரியா அந்த உடலை விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்து அந்த பிரிவுனால ஜுரம் வந்த ஜுரம். அதில் மகாபிரபு பிரிஞ்சதுனால அப்படியே அந்த உடலை விட்டு அவங்க வைகுண்டம் போயிடுவாங்க, லக்ஷ்மி பிரியா, லக்ஷ்மி தேவி. தென் மகாபிரபு திரும்ப வந்தோடனே அம்மாவை சமாதானப்படுத்திட்டு, சரி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெகநாத் மிஸ்ரா இறந்து போய்டு. அதுக்கப்புறம் தான் இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ஜெகநாத் மிஸ்ருக்கு ஒரு கனவு வரும். அந்த ஜெகநாத் மிஸ்ருடைய கனவுல நிமாய் சன்னியாசி எடுத்துன்னு போகிற மாதிரி பார்த்து, நிமாய் வந்து சன்னியாசி எடுத்துன்னு போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னே ஜெகநாத் மிஸ்ருக்கு கனவு போய் பயம் வந்துடும். இன்னும் நிமாயாவது என் கூட இருப்பான்னு நினச்சா அவனும் சன்னியாசி எடுத்து போகிறான்னு சொல்லி நிமாய் எங்கேயாவது சன்னியாசி எடுத்துன்னு போயிடுவாரோன்னு அழுது அந்த பிரிவழியும் அவர் உடலை விட்டுடுவார். ஜெகநாத் மிஸ்ரா அந்த உடலை விட்டு அவர் கோலம் வந்து அனுப்பிடுவார். அப்போ சச்சி மாதாவுக்கு இப்போ யாரும் இல்லை, நிமாய் மட்டும்தான் ஒரே ஸ்டெல்டர். இப்போ நிமாய் சொல்லுவார், அழாதம்மா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த லக்ஷ்மி பிரியா மேரேஜ் பண்ணுவாங்க. லக்ஷ்மி பிரியாவும் அந்த உடலை விட்டு போயிடுவாங்க, லக்ஷ்மி பிரியா. தென் அடுத்து என்ன நடக்கும், இப்போ சச்சி மாதாவுக்கு இருக்கிற ஒரே ஷெல்டர் நிமாய் தான். ஸோ அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து சிலப்போ நிமாய் கோவம் வந்துடும். நிமாய் என்ன பண்ணுவார், ஒரு நாள் எனக்கு கங்கா பூஜை பண்ணணும், இப்போவே எல்லா ஐட்டம் கொண்டு வான்னு சொல்லுவார் சச்சி மாதாட்ட. சச்சி மாதா கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னால் கோவம் வந்து வீட்டில் உள்ள பொருளெல்லாம் உடச்சி வச்சிருவார். அப்புறம் உடச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ சச்சி மாதா வந்து கேட்பா, இப்போ இந்த பொருளெல்லாம் யாருடையது, ஒன்று தானே, இப்போ உடச்சிட்டே என்ன பண்ணுவேன் நீ, இப்போ ஏன் உனக்கு இவ்வளோ கோவம், அப்போ தப்பு தான் நான் பண்ணுது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனம்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சச்சி மாதாவை பார்க்கும்போது நிமாய்க்கு ரொம்ப கவலையாக இருக்கும், அம்மாவுக்கு யாரும் இல்லையே, நான் தானே இருக்கேன், இந்த மாதிரி குறும்புத்தனாமல் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு நாள் நிமாய் என்ன பண்ணுவார், நிமாய் இல்லை சச்சி மாதா வந்து அப்படியே கங்கை கரை பக்கமாக போயிட்டு வரும்போது ஒரு அழகான பொண்ணு பார்க்குறேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, சாக்ஷாத் இந்த லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கா. இந்த பொண்ணு நிமாய் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே. அப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்து சனாதன் மிஸ்ரான்னு ஒரு பிராமணா. அப்போது அந்த வனமாலி பண்டிட்னு ஒரு பிராமணா இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணலீல விஸ்வாமித்ரா. அவர் எப்படி ராமருக்கும் சீதையும் கல்யாணம் பண்ணி வச்சாரோ அந்த மாதிரி அந்த வனமாலி பண்டிட்டை கூப்பிட்டு, நீங்கள் சனாதன் மிஸ்ராட்ட பேசுங்க, அந்த பொண்ணு என் நிமாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா. அப்போ அவர் போய் சொல்கிறாரு, நிமாய்க்கு வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி, நிமாய் பண்டிட்டுக்கு யார் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா, அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர் அவர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேரேஜ் யார் நடத்துறது, புத்தி பாத்தாக்கான்னு ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அங்கே நவதீப்பில், வந்து பெரிய வெல்த்தி பர்சன். அவர் சொன்னார், அந்த எக்ஸ்பென்ஸ் பூரா நான் எடுத்துக்கிறேன்னு. நிமாயோடைய மேரேஜ் வந்து இது வரைக்கும் இந்த பூமியே பார்க்காத அளவுக்கு கிராண்டாக பண்ணுறேன்னு. யார் வந்தாலும் தானம் கொடுத்துட்டே இருக்கார். பெரிய பெரிய சத்திரங்கள் கட்டி வச்சு யார் வந்தாலும் பிரசாதம். பிராமணர் வந்து கேட்டால் தானம் கொடுக்குறாரு. எப்படி தானம் கொடுக்குறாரு, சில பேர் கிரீடி பிராமணாலாம் இருப்பாங்க. சில பிராமணன் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வாங்கலாம் திருப்தி ஆகாது, திரும்ப திரும்ப போய் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பெரிய கியூவை நிற்கும். அங்கே வந்து புத்தி பந்தக்காரன் வந்து இந்த மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறாருன்னா பெரிய கியூ நிற்கும். இந்த பிராமணா தானம் வாங்கிட்டு திரும்பி போய் கியூவில் நிற்பாங்க. அப்படி எவ்வளோ முறை வந்து திரும்ப திரும்ப கியூவில் நின்னாலும் அந்த வரிசையில் எவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப வந்தாலும் தானம் கொடுத்துட்டே இருக்கார். ஒரு பிராமணன் போதுங்கிற வரைக்கும், எனக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டாம், அவன் போதும்னு சொல்கிற வரைக்கும் தானம் கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக நடந்தது. ஒரு பல்லக்கில், அந்த பல்லக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி, அது கோல்டன் பேலன் குயின், தங்கத்தில் பண்ண பல்லக்கில் நிமாயை உட்கார வச்சு, இன்னொரு பல்லக்கில் விஷ்ணு பிரியா உட்கார வச்சு அதை டெக்கரேட்லாம் பண்ணி அதை வந்து ஊர்வலம் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் அந்த மேரேஜை ரொம்ப கிராண்ட் ஃபெஸ்டிவலாக பண்ணுவார். அப்போ சைத்தன்ய பாகவத் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆர்டினரி மேரேஜ். எப்படி திருப்பதியில் பாலாஜி கல்யாணம் நடக்கிறது சாதாரண இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய திருக்கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது மெட்டீரியல் லைஃப் இல்லை, மெட்டீரியல் மேரேஜ் லைஃப் இல்லை, தி எட்டர்னல் கான்செப்ட் விஷ்ணு பிரியா மகாபிரபு. அந்த மேரேஜை பற்றி யார் கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பகவான் மேலே தூய அன்பு வரும்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ ஆஸ்பீஷியஸ் அது. அந்த மாதிரி மேரேஜ் நடந்தது விஷ்ணு பிரியாவுக்கும் நிமாய்க்கும். அதுக்கப்புறம் நிமாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் ஒய்ஃப் கிட்ட, ரொம்ப ரேராக தான் ஜோக் பண்ணுறதெல்லாம். அவர் வேலையை பண்ணிட்டு இருப்பார். லட்சுமி பிரியா வீட்டில் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. விஷ்ணு பிரியா அவங்க பாரு அவங்க சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. சச்சி மாதா
இப்படி நடந்துட்டு இருக்கு. நிம்மாய்க்கு ராமர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போதான் இவர் என்ன பண்ணாரு, அப்பாவுடைய ஷாதா கொடுக்கறதுக்காக கயா போனார். அப்பாவுக்கு ஷாதா கொடுக்கணும்னு சொல்லி கயா போனப்போ தான் ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு பேசணும் இல்லையா, ஈஸ்வரபுரி சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் நிம்மாயிட்ட பயங்கரமா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிம்மாய் வந்து பகவான் மேல அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். இது வரைக்கும் நவதீப்ல யாருமே பார்க்கல. நிம்மாய் பண்ணிட்டுனா அப்படியே ஒரு பிராமணா ரொம்ப கர்வமா சாஸ்திரத்தை தர்க்கம் பண்ணிட்டு அப்படியே நவதீப்ல சுத்தி வந்தார். இன்னைக்கு அந்த நிம்மாய் அதே நவதீப் தெருவில் கீர்த்தன் பாடின்னு போறார். மகாபிரபு கிருஷ்ணன் லீலைகள் நினைச்சு அழுகுறாரு, சிரிக்கிறார், கீர்த்தனம் செய்யறாரு. பக்தர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. மகாபிரபு சொன்னார் இல்லையா, அந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டெய்லி ரெகுலரா நாமசங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நவதீப்ல எவ்ரிடே நாமசங்கீர்த்தன். இந்த குழந்தைகளுக்கு கிராமர் சொல்லிக் கொடுக்கும்போது கூட அந்த கிராமர் கூட வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை வச்சு கிராமர் சொல்லி தருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கும் கிருஷ்ணர் எக்ஸாம்பிள கொடுப்பார். எல்லாரும் எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் கிருஷ்ணரை கொண்டு வந்துடுவார். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லாத நாளே கிடையாது. அவர் டீச்சிங் பண்ணும்போது இந்த பசங்கள்லாம் பார்த்தாங்க, முன்ன நிம்மாய் இப்படி சொல்லி கொடுத்ததே இல்லையே நிம்மாய் பண்டிட். இப்போ என்ன சொன்னாலும் கிருஷ்ணருடைய நாமம் தான் அதில் அதிகமாக இருக்கு. என்ன டீச் பண்ணாலும் கிருஷ்ணரை பற்றியே பேசிட்டு இருக்காரு. ஒரு வேர்ப் சொல்லும்போது, ஒரு டென்ஸ் சொல்லும்போது, எந்த இடத்துல வந்தாலும் கிருஷ்ணாவுடைய நேம் வந்துடும், ஹோலி நேம் வந்துடும். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சேன் பண்ண வச்சார். அவர் வந்து கிருஷ்ணாங்கிற நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியாது. அவரால் கிருஷ்ணாங்கிற நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியும். எப்பவும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஒரு வகை சந்தோஷம் கூட. ஏன்னா பகவான் நாமம் சொல்றதுக்கு யாரு கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நிம்மாயோட அசோசியேஷன் எல்லாரும் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, நிம்மாய் வந்து அவர் பேசும்போதெல்லாம் கிருஷ்ண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். எப்போ கிருஷ்ண நாமத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். சில நேரங்களில் நிம்மாய் பண்டிட் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னை மறந்து கிருஷ்ணநாமம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடுவார். சிலப்போ மயங்கி விழுந்துடுவார். இந்த பசங்களுக்கெல்லாம் புரியாது. ஆனால் பகவானுடைய நாமத்தை விட்டு கேட்கும்போது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அதில் ஆனந்தம் வருது. அதனால நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சில நேரம் மயங்கி விழுந்துறாரு, சிரிக்கிறாரு, அழறாரு. அவருடைய பொசிஷன் இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை பார்க்கணும்னு சத்தம் போடுறாரு வீட்டில். கிருஷ்ணரை பார்க்கணும், ஏன் முன்னாடி வரல? பகவானுடைய பிரிவில், பகவானை பிரிஞ்சு அப்படி இருக்கும். இந்த பகவானை பிரிஞ்சது வந்து மகாபிரபுனால டாலரேட் பண்ண முடியல. ஒரு தூய பக்தர் அந்த செப்பரேஷன், ஃபீலிங் இன் செப்பரேஷன், பகவானை பிரிஞ்ச செப்பரேஷன்ல மகாபிரபு கிருஷ்ணரை தேடுறார். சச்சிமாதாக்கு பயம் வந்துடும். நிம்மாய்க்கு என்னமோ ஆயிடுச்சு, கயா போயிட்டு வந்துட்டு அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சச்சிமாதா ஏதோ கோஷ்ட் தான் அவர் பிடிச்சிச்சு போல இருக்கு. கயா போயிட்டு வந்ததுலேருந்து சில நேரம் அழறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் மயங்கி விழுந்துடுறாரு. எப்போ என்ன பண்றான்னு புரியல. சச்சிமாதாவுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்போ என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வீட்டிலேருந்து தெருவில் ஓடிடுவார், திடீர்னு அழுவார், திடீர்னு மயங்கி விழுந்து திடீர்னு செவுத்துல போய் மண்டை வச்சு முட்டிக்குவார். கிருஷ்ணர் பிரிஞ்சு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. சச்சிமாதா நேராக ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட போனாங்க. ஸ்ரீவாஸ், என் பையனுக்கு இன்னும் ஆயிடுச்சு, அவன் சில நேரம் அழுகிறான், சிரிக்கிறான், சில நேரம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான், அவன் என்ன பண்ணுறானே புரியல, கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க அவனுக்கு. ஸ்ரீவாஸ் புரிஞ்சுட்டாரு. மகாபிரபு வந்து கிருஷ்ணர் மேலே உன்னதமான அன்பை வெளிப்படுத்துறாரு. அப்போது ஸ்ரீவாஸ் சொன்னார், இந்த குழந்தைய பற்றி பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நார்மலாக தான் இருக்காரு, அது பகவான் மேல அன்புனால சில நேரம் சிரிக்கிறாரு, அழகாரு, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சச்சிமாதா சொன்னா. அப்பவும் வந்து சச்சிமாதாவுக்கு சமாதானம் இல்லை. ஒரு நாள் கதாதர் வருவார். கதாதர் பண்ணிட்டு வந்து நிம்மாயை பார்க்க வர்றார். கதாதரை பார்த்த உடனே நிம்மாய் ஓடி போய் கதாதரை கட்டி தழுவிண்டு, கதாதரா, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, ஏன் கிருஷ்ணரை முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, ஏன் என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியல அப்படின்னு கதாதரை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவார். கதாதர் சொல்லுவாரு, நிம்மாய், நீ ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நீ ஏன் இப்போ இது பண்ணுற, கிருஷ்ணா உன் இதயத்துக்குள்ளே தான் இருக்காரு, கிருஷ்ணா வந்து உன் இதயத்துல தான் இருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இரு, கிருஷ்ணரை பார்க்கலாம், உணரலாம், பொறுமையா இருக்கணும் அப்படி சொன்ன உடனே கதாதர் சொன்னார், கிருஷ்ணன் உன் இதயத்துக்குள்ளே இருக்கிறதோ. நிம்மா என்ன பண்ணுவார், இந்த நகம் வச்சு இதயத்தை பிரிக்க போயிடுவார், செஸ்ட்டை பொழக்க போயிடுவார். அப்படி நகம் வச்சு, அப்படியா
கிருஷ்ணர் இதயத்தில் இருக்கார், நான் பார்க்கணும்னு இதயத்தை கிழிக்க போயிடுவார். உடனே கதாதர் கை பிடிச்சிடுவார். நிமாய், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்கணும், கிருஷ்ணர் வருவாரு, பகவான் தரிசனம் கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணா கோவம் வந்துடும் எனக்கு, அப்படிலாம் செய்யக்கூடாது. கதாதர் சொன்னே பகவான் பேசாம இருந்துருவார். கதாதர் சொன்ன உடனே நிமாய் அமைதியாக இருந்துருவார். சச்சிமாதா பார்த்தாங்க, இந்த நிமாயை வந்து கதாதரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இன்னும் கதாதர்கிட்ட வந்து, கதாதரா நீ நிமாயை விட்டு என்னைக்கும் பாடக்கூடாது, நீ நிமாய் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷம், எனக்கு பயம் இல்லை. நீ சொன்ன உடனே கேட்டுனா எனக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துனே தெரியல, எனக்கு வந்து நிமாய் எப்படி சமாதானப்படுத்துனே தெரியல, நீ சொன்ன உடனே கேட்டுனா நீ ஒரு நாள் நிமாயை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கதாதர்கிட்ட சொன்னாங்க. சச்சிமாதா, நீ ஒரு நாள் நிமாயை விட்டு பிரிஞ்சிடாத. ஏன்னா கதாதர் வந்து அவ்வளவு மெச்சூர்டு, ரொம்ப மெச்சூரான, அந்த குழந்தையிலிருந்தே பௌதிகத்துல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு குழந்தை. எப்பவும் பகவான் நினைச்சிட்டு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும். நவதீப்ல எந்த வைஷ்ணவர் வந்தாலும் முதல்ல முகுந்தா வந்து சொல்லிடுவார் கதாதர்கிட்ட, இன்னைக்கு ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, நம்ம சேவை பண்ண போகணும். உடனே 2 பேர் போயிடுவாங்க. யாரு எந்த வைஷ்ணவர் நவதீப்துக்கு வந்தாலும் கதாதரும் முகுந்தரும் ஃபர்ஸ்டா போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு இருந்தார். பக்தர் கூட கீர்த்தனை பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சைத்தன்ய மகாபிரபு புண்டரீகா 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 அப்படின்னு அழறாரு. என்னடா இவரு புண்டரீகா புண்டரீகான்னு சொல்றாரு? ஒருவேளை பகவானுக்கு வந்து புண்டரீகாட்சன் ஒரு திருநாமம். புண்டரீகாட்சன செந்தாமரை கண்ணன். நீங்க இதுல வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து திருச்சி பக்கம் ஒரு திவ்ய தேசம் இருக்கு, ஸ்ரீரங்க பக்கம் புண்டரீகாட்ச பெருமாள் டெம்பிள், செந்தாமரை கண்ணன், திருவள்ளரை. அங்க பெருமாளுக்கு பேரு புண்டரீகாட்ச பெருமாள், செந்தாமரை கண்ணன். அப்போ பக்தர்கள் நினைச்சிருந்தாங்க அவர் கிருஷ்ணரை நினைச்சுதான் பாடுறாரு புண்டரீகன். இல்லையே, வித்யாநிதினு எதை சொன்னார், புண்டரீக வித்யாநிதி, வித்யாநிதி வித்யாநிதி. இப்போ யாரா இருக்கும் இந்த புண்டரீக வித்யாநிதி? கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பத்தி பாடுவாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுவாரு, ஹரிஹராய நாம கிருஷ்ணா பாடுவாரு. இன்னைக்கு என்ன புண்டரீகா புண்டரீகா வித்யாநிதி வித்யாநிதின்னு சொல்றாரு? அப்போ மகாபிரபுட்டி கேட்கலாம், யார் அவரு? அப்போ மகாபிரபு சொன்னாரு, புண்டரீக் வித்யாநிதிங்கிற ஒரு தூய பக்தர். அவர் வந்து பிரேமத்தின் சொரூபம், கிருஷ்ண பிரேமத்தோடைய சொரூபம். அவர் ஆச்சாரிய நிதி. புண்டரீக் வித்யாநிதி எனக்கு அப்பா மாதிரி சொன்னார். ஏன்னா புண்டரீக் வித்யாநிதி யாருன்னா கிருஷ்ணலீலையில் ரிஷபானு மகாராஜ். ரிஷபானு மகாராஜ் வந்து ராதனுடைய அப்பா. அப்ப மகாபிரபு என்ன பண்றாரு, புண்டரீக் வித்யாநிதி வந்து கிருஷ்ண பிரேமத்தோடைய சொரூபம். அவர் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் இப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால் இருக்காரு. அவர் இங்க வருவார் ஒரு நாள், நீங்க எல்லாம் அவரை பார்ப்பீங்க. அவரை தரிசனம் பண்றதே பெரும் பாக்கியம்னு சொன்னார். ஏன்னா புண்டரீக் வித்யாநிதிக்கு 2 வீடு இருந்து, அவர் பெரிய செல்வந்தர், அவர் பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர், பெரிய ஜமீன்தார். அவருக்கு ஒரு அரண்மனை வந்து ஈஸ்ட் பெங்கால்ல சட்டகாங்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னைக்கும் அவர் பர்த் பிளேஸ் எல்லாம் இருக்கு. ஈஸ்ட் பெங்கால் போனா நர்த்தம் தாஸ் அவருடைய பர்த் பிளேஸ், புண்டரீக் வித்யாநிதி, முகுந்த தத்தா, இவங்களுடைய பர்த் பிளேஸ் எல்லாம் அங்க இருக்கு. அவருக்கு இன்னொரு வீடு வந்து நவதீப்ல இருக்கு, ஒரு பேலஸ் இருக்கு, நவதீப்ல ஒரு அரண்மனை இருக்கு. ஒரு நாள் அவர் இங்க வருவாரு, அவர் தரிசனம் பண்றது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு வந்து புண்டரீக் வித்யாவுடைய மகிமைகளை 10 வாய் கொண்டு வர்ணிப்பார். ஒரு வாய் இருந்தா எப்படி சொல்றதோட 10 வாய் இருந்தா எப்படி பேசுவோம். அந்த மாதிரி புண்டரீக் வித்யாவுடைய மகிமைகளை சொல்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம், அவர் வந்தா பார்க்கணும், அப்பேற்பட்ட பகவானே புகழ்ந்த பக்தனை எப்படி இருக்கணும் அவர் இல்லையா? மகாபிரபு சொல்றாரு, புண்டரீக் வித்யாவுடைய மகிமைகளை பாடுறாரு, அவர் எனக்கு அப்பா மாதிரி சொல்றாரு. அப்போ ஒரு நாள் புண்டரீக் வித்யாநிதி நவதீப் வந்தார். புண்டரீக் வித்யாநிதி ஒரு நாள் நவதீப் வந்தாரு. அப்போ அவர் நவதீப் வந்தப்போ இவர் ஓடி வந்தார், முகுந்த தத்தா. முகுந்தா ஓடி வந்து சொன்னார், கதாதரா இன்னைக்கு வந்து வைஷ்ணவர் ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம சேவை பண்ண போகணும், நீ வரையா? கதாதர் கேட்டார், என்ன வரையான்னு கேட்டுட்ட? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம், நான் வரேன் போகலான்னு சொன்னார். அப்போ கதாதரும் முகுந்தாவும் 2 பேர் வராங்க. இவர் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு கூட்டிட்டு வந்து ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. என்னடா வைஷ்ணவருக்கு சேவை பண்ண சொல்லி ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வராருன்னு. வைஷ்ணவர்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ஏதோ ஒரு சாதாரண ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க, சாதாரணமா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. இவர் வைஷ்ணவன்னு கூட்டிட்டு வந்தா புண்டரீக் வித்யாநிதி ஒரு பெரிய அரண்மனையில் உட்காந்துருக்காரு, ஒரு பெரிய குஷன் பெட்ல. அந்த குஷன் பெட்ல பட்டு மத்தையில பட்டு குர்த்தா போட்டிருக்காரு. பட்டு குர்த்தா போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு அப்படி தலைமுடியெல்லாம் அப்படி இங்க இருக்கு, காது வரைக்கும் இருக்கு, கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு அப்படி ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்காரு, ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு.
இந்த பக்கம் ஒரு பில்லோ, இந்த பக்கம் ஒரு பில்லோ, இங்க ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர், பின்னாடி 2 பேர் சாமரம் வீசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படி கால் மேல கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. கதாதர் கூட்டின்னு போறாரு. இவரை பார்த்த உடனே, புண்டரீக வித்யாநிதியை பார்த்த உடனே கதாதருக்கு என்ன தோணுச்சு, இவர் என்ன வைஷ்ணவர்னு. இவரை போய் வைஷ்ணவர்னு சொல்லி இவர் சேவை பண்ண கூட்டிட்டு வந்திருக்காரு. இவருக்கு என்ன சேவை பண்றது? ஆல்ரெடி 10 பேர் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி 10 பேர் சேவை பண்றா. 7-8 பவுன்சர் இருக்காங்க. இந்த இன்னைக்கு செலிபிரிட்டிஸ்லாம் பவுன்சர் இருப்பாங்க இல்லையா, அது 7-8 பவுன்சரு, 2 மெய்ட் சர்வெண்ட் சாமரை வீசுறதுக்கு, அப்புறம் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 4 பேர். அப்படி ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்காரு. கதாதர் நினைச்சாரு, என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு? வைஷ்ணவர்னா ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா சாண்டிங் பண்ணுவாங்க, ரொம்ப பணிவா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் கதாதர் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி வைஷ்ணவரை பார்த்ததே இல்லை. அவர் மனசுக்குள்ள என்ன மாதிரி வைஷ்ணவர் நினைச்சாரு. இது முகுந்தாவுக்கு புரிஞ்சு போயிடுது. கதாதருக்கு டவுட் வந்துருச்சு, புண்டரீக வித்யாநிதி எந்த மாதிரி வைஷ்ணவர்னு. உடனே முகுந்தா என்ன பண்ணாரு, பாகவத்னு ஒரு ஸ்லோகம் எடுத்தார். சுகதேவ் கோசாமி சொல்றாரு, அஹோ பக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய சாத்வி தேபே ததிம் தாதி முச்சித்ரம் தடோன்யம் கம்பா தயாலோ சரணம் ரஜேம. அதுல சுகதேவ் கோசாமி என்ன பாடுறாருன்னா, அந்த ஸ்லோகத்துல இந்த கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யாரா இருக்க முடியுமா? அஹோ பாக்கியம் அதோ பாக்கியம். இந்த பூதனை என்ன பாக்கியம் பண்ணா, இந்த பூதனை என்ன பாக்கியம் பண்ணா, கிருஷ்ணரை கொல்றதுக்காக மார்பிள விஷம் தடவி வந்தா. கிருஷ்ணரை கொல்றதுக்கு மார்பிள விஷம் தடவி வந்தா பூதனை அரைக்கி. அந்த அரைக்கி என்ன பாக்கியம் பண்ணா, கிருஷ்ணர் அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டாரு. பூதனுடைய மடியில இருந்து அவர்கிட்ட பால் குடிச்சாரு மார்பிள. இவரை விட கருணை வாய்ந்தவர் யாரா இருக்க முடியுமா? இந்த கிருஷ்ணரை விட கம்பா தயாலு சரணம் ரஜேம. இந்த கிருஷ்ண பகவானை விட கருணை வாய்ந்தவர் யாரா இருக்கும்னு ஒரு ஸ்லோகம் தான். இந்த ஒரு ஸ்லோகத்தை முகுந்த தத்தா புண்டரீக வித்யாநிதி பாடினார். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதி கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யாரா இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். தன்னை கொல்ல வந்த பூதனைக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாருன்னு கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதியோட கண்ணீர் அப்படி அருவி மாறி கண்ணீர் குர்த்தா எல்லாம் கிழிச்சு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு தரையில் உருண்டு பரல ஆரம்பிச்சிருவார். தரையில உருண்டு பரண்டு அந்த 10 மத்தையை கிழிச்சு குர்த்தாவை கிழிச்சு அந்த அந்த அறைய பஞ்சு பறக்கும் காத்துல போறான். கொஞ்ச நேரத்துல அறைய அலங்கோலம் ஆயிடும். 10 பேர் சேர்ந்து பிடிக்கிறான், அவர் பிடிக்க முடியல. இந்த பவுன்சர்லாம் இருந்தாங்கல்ல, அவரெல்லாம் அவரை பிடிக்கிறாங்க, அவரை பிடிக்க முடியல. தரையில உருண்டு போற கிருஷ்ணா 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 அப்படி மயங்கி விழுந்துருவார். 6 மணி நேரம் அப்படியே வருகாரு. கதாதரை பார்த்து பிரமிச்சு போறோம். அச்சோ, பாகவத்துல ஒரு ஸ்லோகம் தான் கேட்டாரு. நான் பாகவதம் வாழ்க்கை பூரா படிச்சேன், எனக்கு ஒண்ணுமே புரியும் இல்லையா? நம்ம பாகவதம் வாழ்க்கை பூரா படிக்கிறோம், கண்ணுல கண்ணீர் எங்க வர்றது? தூக்கம் தான் வருது பாகவதம் திறந்த உடனே இல்லையா? பாகவதம் கிளாஸுக்கு வந்தாலும் தூங்குறோம், பாகவதம் படிக்கும் போதும் தூங்குறோம், ஜெபம் பண்ணும்போது தூங்குறோம். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம. ஏன்னா தூக்கம் வராம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த கலியுகத்துல தூக்கம் வராம நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு எலெக்ஷன்ல ஃபெயில் ஆயிருமோ தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு படம் ஓடுமா ஓடாதான்னு தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு பரீட்சையில பாஸ் ஆகணும் ஆமாட்டணும் தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு வேலை இன்டர்வியூல பாஸ் ஆகும், அதுல நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது. சிலர் பணக்காரனுக்கு பணம் இருக்குன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையேன்னு தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா தூக்கம் வரல. இதெல்லாம் இருந்து மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு எப்பவுமே தூக்கம் வரும். ஜபம் பண்ணாலும் தூக்கம் வரும், பாகவதம் படிச்சாலும் தூக்கம் வரும், பாகவதம் கேட்டாலும் தூக்கம் வரும், பஸ்ல போனாலும் தூக்கம் வரும், ட்ரெயின்ல போனாலும் தூக்கம் வரும், பிளைட்ல போனாலும் தூக்கம் வரும், பெட்ல படுத்தாலும் தூக்கம் வரும், சேர்ல உட்காந்தாலும் தூக்கம் வரும், என்ன மாதிரி இருக்கிற நடந்தாலும் தூக்கம் வரும். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நிம்மதியா இருக்கிறோம். ஏன்னா நிம்மதியா இருக்கிறது தான் தூக்கம் வரும் இல்லையா? நிம்மதியாளுக்கு எப்படி தூக்கம் வரும்? ஆக ஒரு வகையில நம்ம பிளஸ்ட் ஆக்சுவலி. புண்டரீக வித்யாநிதி பாகவத்துல ஒரு ஸ்லோகம் தான் கேட்டாரு. அவருக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வந்துருச்சு அந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டதுக்கு. நானும் வாழ்நாள் ஃபுல்லா பாகவதம் படிக்கிறேன், ஆனா என்ன பிரயோஜனம் பாருங்க, கிருஷ்ணர் மேல அன்பே வர மாட்டேங்குது. இருந்தாலும் நல்ல ப்ராசஸ் கரெக்டு தான். எந்த அளவுக்கு கண்டாமினேஷன் இருக்கு, அந்த தூய்மை ஆக ஆக நமக்கு அது மேல ஈர்ப்பு வரும். அப்போ கதாதர் பார்த்துட்டார், அஜூஜோ
நான் எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிட்டேன், ஒரு வைஷ்ணவரை வெளித்தோட்டத்தில் எடை போட்டுட்டேனே. வைஷ்ணவேரே ஜாதி புத்தி, அர்ச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி, வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. பகவானுடைய விக்கிரகத்தை கல்லோ மண்ணுன்னு நினைக்கிறவங்க, ஆன்மீக குருவை சாதாரண மனுஷனா நினைக்கிறவங்க, வைஷ்ணவரை பிறப்பால் எடை போடுறவங்க நரகத்துக்கு போவாங்க. இந்த வைஷ்ணவர் வந்து மலேசியாவில் பிறந்தவர், அந்த வைஷ்ணவர் ஆட்டோ ஓட்டுறவர், இந்த வைஷ்ணவர் ஸ்கூட்டர் ஓட்டுறவர், அப்படிலாம் இல்லை. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். அவர் அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, இந்தியாவில் பிறந்தாலும் சரி, மலேசியாவில் பிறந்தாலும் அவர் கிருஷ்ண நாமத்தை சொன்னால் அவர் வைஷ்ணவர், பக்தி பண்ணால் அவர் வைஷ்ணவர். அவர் வந்து பிறப்பால் நம்ம எடை போடக்கூடாது, பிறப்பால் ஒருத்தர் அடையாளம் காணக்கூடாது, வெளித்தோட்டத்தில் ஒருத்தர் அடையாளம் பண்ணக்கூடாது. அப்போ புண்ட்ரி வித்யன் என்ன பண்ணாரு, கதாதர் என்ன பண்ணார், புண்ட்ரி வித்யன் எக்ஸ்டர்னலாக ஜட்ஜ் பண்ணிட்டாரு, இவர் என்ன மாதிரி வைஷ்ணவர்னு. ஆனால் ஒரு ஸ்லோகம் தான் கேட்டார் பாகவதத்தில், மயங்கி விழுந்துட்டு 6 மணி நேரம் எந்திரிக்கல, சமாதியில் இருந்தார். அந்த கிருஷ்ணரை நினைச்சு சமாதியில போய் அப்படி 6 மணி நேரம் தன்னை மறந்து இருந்தாரு. அப்புறம் நினைவுக்கு வந்து பார்த்தா அவர் பார்த்த அறை இல்லை. இப்போ அந்த ஹாலே வந்து எப்படி இருந்தது, அலங்கோலமா இருந்தது. அவருக்கு அப்படியே முகத்தெல்லாம் மூடிக்கிட்டார். சே, இப்படி பண்ணிட்டேனே நான், கொஞ்ச நேரத்தில் இப்படிலாம் ஆயிடுச்சே. இது அவர் அறியாமல் பிரேமத்தினால வந்தது. அப்ப கதாதர் முடிவு பண்ணாரு, முகுந்தட்ட போய் சொன்னார், நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன், அவருடைய தாமரை பாதுக்கு நான் குற்றம் விளைவிச்சிட்டேன், அதனால நான் வந்து என் குருவாயத்தின் அவருக்கு நான் சேவை பண்ணணும்னு. அப்போது முகுந்தா போய் சொன்னார் இவர்கிட்ட, புண்ட்ரி வித்யாநிதிட்ட, இந்த மாதிரி கதாதர் வந்து உங்களுக்கு சேவை பண்ணி உங்களுடைய சீடராக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது புண்ட்ரி வித்யாநிதி சொல்லுவார், கதாதர் மாதிரி ஒரு சீடர் கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு. அதனால கதாதர் எப்போவுமே மகாபுரு கூடயே இருப்பார். அது அப்புறம் கதாதர் சொன்னார் மகாபுருட்டு போய், நான் போய் புண்ட்ரி வித்யாநிதி தீட்சை வாங்க மகாபுரு ரொம்ப ஹாப்பி, வெரி குட். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், தன்னை உணர்ந்த ஆத்மா கதாதர், புண்ட்ரி வித்யாநிதிலாம். அது மாதிரி கதாதர் வந்து புண்ட்ரி வித்யாநிதி தீட்சை வாங்கிட்டார். அது மாதிரி கதாதர் வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார், அவர் கூடயே அப்போ இருப்பார். அவர் கதாதர் மகாபிரபு கூட இருந்தா சச்சி மாதா கவலை இல்லை. கௌர் கதாதர், கதாதரும் கௌரங்கரையும் பிரிக்க முடியாது. கதாதர பிராணநாதன், மகாபிரபுக்கு இன்னொரு பேர். கதாதருடைய ஆன்மா உயிரும் மகாபிரபு, அவ்வளவு நெருக்கம் ரெண்டு பேரும். அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு வந்து என்ன பண்ணாரு, பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு கோபிகளோட ஞாபகம் வந்துடும். விருந்தாவனத்து கோபிகள் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருந்தாங்க, அந்த கோபிகளுடைய அன்புக்கும் சேவைக்கும் ஈடு இணையே கிடையாது. அதனால கோபிகளை நினைச்சு மகாபிரபு கோபியோட நாமத்தை சேன் பண்ண ஆரம்பிச்சு, கோபின்னு கோபிகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவார். இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கை ஆயிடும், என்ன இவரு நிமாய் வந்து முதல்ல ஹரிநாமம் சொன்னாரு, சரி ஏதோ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல விட்டா இப்ப கோபி கீபின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மகாபுரு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகாபுரு கோவம் வந்து பசங்களை அடிக்க போயிட்டாரு. அவன் ஓடி போய் அவங்க அப்பாட்டெல்லாம் சொல்லி ஒரு பெரிய தகராறாகி போயிடுச்சு. அன்னைக்கு மகாபுரு முடிவு பண்ணார், இவங்களுக்கு வந்து யாருக்குமே பகவான் மேல அன்பு இல்லை, கிருஷ்ண பிரேமம் இல்லை, கிருஷ்ண பக்தி இல்லை. இப்போ நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னா இவர் ஒரு கிரகஸ்தர் தானே, குடும்பஸ்தர் தானே, ஒரு சமஸ்கிருத பாடம் நடத்துறவர் தானே, அதனால் நான் சன்னியாசம் எடுத்துக்கணும். நான் சன்னியாசம் எடுத்துட்டு இந்த பூமியெல்லாம் சுற்றி வந்து எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கணும். அன்னைக்கு முடிவு பண்ணார் மகாபிரபு. 24 வருஷம், மொத்தம் 48 வருஷம். 24 வருஷத்தில் மகாபிரபு வந்து ஆரம்பத்தில் குழந்தை பருவெல்லாம் பண்ணி அப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை வரைக்கும் 24 இயர்ஸ். அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு 18 வருஷம் பூரியில் தங்கியிருக்கார், 6 வருஷம் தென்னிந்திய யாத்திரை போனார். இப்படி பேலன்ஸ் 24 இயர்ஸ் வந்து சன்னியாசத்தில் இருந்தார். மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்னு போக போறாருன்னு கேள்விப்பட்டோன்னு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு மகாபிரபு பிரிஞ்சிருப்பாங்க? எந்த பக்தராலும் மகாபிரபு பிரிஞ்சிருக்க முடியாது. அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா எல்லாம் அழறாங்க. மகாபிரபு நம்மளை விட்டு போயிடுவாரோ, சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவாரோ, இனி அவரை பார்க்கவே முடியாதா, அவர் எங்கே போக போறாரு, எங்கே இருக்க போறாரு? எல்லா பக்தரும் வந்து கவலையில் அழுதுட்டு இருக்காங்க, மகாபிரபு நம்மளை விட்டு போயிடுவாரு. நம்ம சச்சிமா தான் அழறா, இந்த குழந்தை வந்து என் கூட இருப்பான்னு நினச்சா அவன் சன்னியாசம் எடுத்துன்னு போறானே, என்ன பண்ண முடியும்? பகவான் டிசைட் பண்ணிட்டா யாராலும் மாற்ற முடியாது. கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டார்னா யாராலும் மாற்ற முடியாது. இந்த மகாபிரபு வந்து விஷ்ணு பிரியாட்ட சொன்னார். அன்றைக்கி ராத்திரி பூரா பேசிட்டு இருந்தார் விஷ்ணு பிரியாட்ட, நான் சன்னியாசம் எடுத்துன்னு போகிறேன்னு. அவர் எப்போ சன்னியாசம் எடுத்துன்னு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ, அவர் சன்னியாசம் எடுத்துக்கப்புறம் லைஃப்பில் ஒரு நாளும் விஷ்ணு பிரியா போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. மகாபிரபுவோடைய லைஃப்பில் குறுக்க வந்ததே இல்லை. விஷ்ணு பிரியா என்ன பண்ணாங்க,
மகாபிரபு மாதிரி ஒரு டெய்ட்டி பண்ணாங்க. மகாபிரபு மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு கூடயே இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சேன் பண்ணுவாங்க. ஒரு நாம ஜபிக்கும் போது ஒரு தானியம் எடுத்து வைப்பாங்க. அவ்வளோ நாள் ஹோல் டே உட்காந்து எவ்வளோ சேன் பண்ணுறாங்களோ, எவ்வளோ ஜபம் பண்ணாங்களோ, அந்த தானியம் ஒரு கைப்பிடி வரும். அதை குக் பண்ணி அதை ஆஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த விக்கிரகத்துக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போது மகாபிரபு சொன்னார் லட்சுமி பிரியா விஷ்ணு பிரியாட்ட, சீதா வந்து பகவான் ராமர் இருந்தாங்க இல்லையா, ராமர் வந்து சீதை மறைந்த உடனே சீதையோடைய நினைவாக ஒரு விக்கிரகம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு கூடயே இருப்பார். எப்போ யாகம் பண்ணும்போது விக்கிரகத்தை கூட வச்சுட்டு அந்த விக்கிரகம், ஏன்னா தம்பதிகளாக பண்ணணும். சீதா வனவாசத்தில் இருந்த போதும் சரி, சீதா மறைந்ததுக்கு அப்புறம் சரி, ராமர் வந்து சீதையோட விக்கிரகத்தை கூட வச்சுருந்தா ராஜ்யத்தை பண்ணார். அப்போ அதுக்கு வந்து நன்றி பண்ணுற மாதிரி, அதுக்கு இது பண்ணுற மாதிரி விஷ்ணு பிரியான்னு மகாபிரபு சன்னியாசின்னு போனதுக்கப்புறம் மகாபிரபு விக்கிரகத்து கூட இருந்தார். எப்படி ராமர் சீதையோடு இருந்தாங்களோ அந்த மாதிரி விஷ்ணு பிரியா வந்து மகாபிரபுவோடைய விக்கிரகத்தை வழிபட்டாங்க. அந்த டெய்ட்டி இன்னும் இருக்குது. அந்த இடத்துக்கு பேரே விஷ்ணு பிரியா மந்திர். இங்கே நவதீப் அடுத்த ஸ்டேஷன் விஷ்ணு பிரியா. அந்த டெம்பிளில் ஃபஸ்ட்டு டெய்ட்டி விக்கிரகம் மகாபிரபு வழிபாடு செய்து விஷ்ணு பிரியா. அவங்க வழிபாடு பண்ண விக்கிரகம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே ரொம்ப அழகான விக்கிரகம் மகாபிரபு. அது மகாபடி செப்பல் தான். மகாபுரி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே. அவர் யூஸ் பண்ண அந்த பகவத்கீதா புக்கு எல்லாமே இருக்கு. தாமேஸ்வர் மகாதேவ் நவதீப்ல இருக்கு. நவதீப் அடுத்து விஷ்ணு பிரியா டெம்பிள். விஷ்ணு பிரியா டெம்பிள் தான் பேர் அந்த இடத்துக்கே, விஷ்ணு பிரியா மந்திர். அந்த ஸ்டேஷனுக்கே விஷ்ணு பிரியான்னு தான் பேர். ரொம்ப அழகான விக்கிரகம். இந்த மாதிரி மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டாரு. கட்வாங்கிறது வந்து நவதீப்லேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணணும். நீங்கள் நவதீப் லோக்கல் ட்ரெயினில் போட்டிருக்கோம். ஹவுரா டு கட்வான் ட்ரெயின் இருக்குது, லோக்கல் ட்ரெயின். அந்த கட்டுவால் தான் போய் மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிறார். மகாபிரபு சன்னியாசி எடுக்க போராடினதும் எல்லா பக்தரும் அழாங்க. அந்த சவரம் பண்ணுறவன் வந்து சவரம் பண்ண மாட்டேங்கிறான். அந்த கௌரவங்களுடைய முடி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதை போய் நான் சவரம் பண்ணுமா, மகாபிரபுடைய முடியை நான் சவரம் பண்ணுமான்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே இருக்கார். அன்னைக்கு வந்து அந்த டப்பாவை தூக்கி போட்டுருவார். நான் வாழ்க்கையில் யாருக்குமே சவரம் பண்ணி விட மாட்டேன். மகாபிரபுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டாங்க, நீ யாருக்குமே நான் சவரம் பண்ண மாட்டேன். மகாபிரபு வந்து கௌரசுந்தர், கௌரங்கர் அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த சுருள் முடியெல்லாம் வந்து நான் ஷேவ் பண்ணி விட்டுட்டேன்னு அந்த 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 பக்தர் அழுவார். இப்படி கட்டுவால போய் மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு கேசவ பாரதி மகாராஜ், கேசவ பாரதிட்ட சன்னியாசி எடுத்துக்கிறார். சன்னியாச தண்டை வாங்கிட்டு அவருடைய திருநாமம் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி. அப்பதான் மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு ஓடுறார், நான் விருந்தாவனம் போகணும். எப்போ சன்னியாசி எடுத்தாலும் மகாபிரபு அவர் மனசு வந்து காற்றை விட வேகமாக போகுது விருந்தாவனத்துக்கு போகணும்னு. அப்போதான் அசிரீதி சொல்லுது, மகாபிரபு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய லீலைகள்லாம் இருக்குது, நீங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் இப்போ நீங்கள் விருந்தாவனம் போக வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் வந்தது. ஓகே, நம்ம ஒரு 10 minutes வந்து கொஸ்டின் செஷன் வச்சுக்கலாம், திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி.